من المؤمنين رجال صدقوا ما عاهدوا الله عليه فمنهم من قضى. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال الله تعالى أيضا: أعوذ بالله من الشيطان الرجيم: والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه وأعد لهم جنات تجري من تحتها الأنهار خالدين فيها ذلك الفوز العظيم. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ஒவ்வொரு வாரம் விட்டு ஒரு வாரம் நடத்தக்கூடிய எமது இந்த நிகழ்ச்சியில இன்றைய தினம் முன்மாதிரி மிக்க 3 நபித்தோழர்கள் அப்படின்னு ஒரு தலைப்பை நாம் வழங்கியிருக்கிறோம். இப்ப இந்த தலைப்பை பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், என்ன முன்மாதிரி மிக்க 3 நபித்தோழர்கள் தான் இருந்தாங்களா அப்படின்னு. இந்த தலைப்பு முக்கியமான ஒரு நபிமொழியை உங்களுக்கு வாசித்து காட்டுவதுதான் தலைப்பு. நான் நிறைய இதுல விளக்கங்கள் சொல்வதை விட இந்த ஹதீஸ வாசிச்சாலே அது விளக்கமா தான் அந்த நபித்தோழர் சொல்றாங்க. அதனால 3 நபித்தோழர்கள் இந்த ஹதீஸ்ல சம்பந்தப்படுறதால அந்த 3 நபித்தோழர்களிடம் நமக்கு என்ன முன்மாதிரி, இதை படிக்கிறதுதான் இந்த தலைப்பு. பொதுவாக நபித்தோழர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அல்லாஹு தஆலா சொல்றான், அவர்கள் வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன், அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன், முன் சென்றவர்கள், முந்திக் கொண்டவர்கள், மினல் முஹாஜிரீன வல் அன்சார், ஹிஜ்ரத் செய்து மக்காவில் இருந்து வந்தவர்கள், மதீனாவில் அதற்கு உதவியாக இருந்த அன்சாரிகள், வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான், அவர்களை நல்ல விதமாக பின்பற்றியவர்கள். அல்லாஹ் சொல்றான், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். வஅஅத்த லஹும் ஜன்னாத்தின், அவர்களுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை தயார்படுத்தி வைத்திருக்கிறான். தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அந்த சொர்க்கம் என்பது அதன் கீழ்ப்பகுதிகளிலே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஹாலிதீன ஃபீஹா, அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். ذَلِكَ الْفَوْزُ الْعَظِيمُ, இது மாபெரும் வெற்றியாகும் என்று அல்லாஹு தஆலா சஹாபாக்களை பின்பற்றுவங்களை பற்றியும் சொல்றான். முஹாஜிர்களை பற்றி சொல்றான், அன்சாரிகளை பற்றி சொல்றான். அவர்களை நல்ல விதமாக பின்பற்றுகிறவர்கள், அவர்களையும் அல்லாஹ் சொல்றான், அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். அப்ப நபித்தோழர்களை பொறுத்தவரையும் அவர்கள் முன்மாதிரி மிக்கவர்கள் மட்டுமல்ல, அவர்களை நாம் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்றான், وَمَن يُشَاقِقِ الرَّسُولَ مِن بَعْدِ مَا تَبَيَّنَ لَهُ الْهُدَى, நேர்வழி இதுதான் என்று தெரிந்த பிறகு யார் தூதருக்கு முரண்பட்டு வயத்தபி غَيْرَ سَبِيلِ الْمُؤْمِنِينَ, மூமின்கள் செல்ல வேண்டிய பாதை அல்லாத பாதையில் ஒருவர் போறாரோ, நுவல்லிஹி மா தவல்லா, அவர் செல்லும் வழியிலே நாம் அவரை விட்டுவிட்டு சும்மா நுஸ்லிஹி ஜஹன்னம், நரகத்துல கொண்டு போய் அவர்களை நான் சேர்ப்பேன் அல்லாஹ் சொல்றான். அப்ப சஹாபாக்கள் என்பவர்கள் சிலவங்க சொல்லுவாங்க சஹாபாக்களை பின்பற்ற கூடாதும்பாங்க. இன்னும் சில பேர் சஹாபாக்களை பின்பற்றுவது வழிகேடுன்னு பேசுவாங்க. சஹாபாக்களை பின்பற்றுவது வழிகேடுன்னு யார் சொல்றானோ அவன் தான் வழிகேடு. ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்,
அவர்களை நல்ல விதமாக பின்பற்ற வேண்டும் என்று சொல்றான். மூமின்களுடைய பாதையை யார் விட்டு விடுகிறார்களோ அவர்கள் நரகத்துக்கு போவாங்கன்னு சொல்றான். மூமின்கள் முதல் தரப்பு யாரு? சஹாபாக்கள். எனவே சஹாபாக்கள் பின்பற்றப்படக்கூடியவர்கள் மட்டுமல்ல, அவர்கள்தான் நமக்கான ரோல் மாடல். அவர்கள்தான் நாம் பின்பற்றப்பட வேண்டியவர்கள். இந்த அடிப்படையை நாங்க தெரிஞ்சு கொள்ளணும். இது சஹாபாக்களை பின்பற்றுவது சம்பந்தமான ஒரு விரிவான தலைப்புல நாங்க இதுகளை மேலதிகமாக பார்ப்போம். இஸ்லாமிய வரலாற்றை பொறுத்தவரையும் ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு மக்கால 13 வருடங்கள், மதீனால 10, அன்னளவாக 23 வருட நபித்துவத்துல மொத்தம் 13 வருட நபித்துவ காலம் மக்கால போச்சு. மத்த 10 வருடம் மதீனால ரசூலுல்லாஹ் வாழ்ந்தாங்க. இந்த மதீனாவில் வாழ்ந்த இந்த 10 வருட காலம் என்பது பல்வேறு வகையான சவால்கள் நிறைந்ததாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருந்தது. ஆரம்ப கிட்டத்தட்ட 8 வருடங்கள் குறைஷிகளுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் இடையில அடிக்கடி என்ன செய்யும்? யுத்தங்கள், படையெடுப்புகள் எல்லாம் நடக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஹிஜ்ரி, அதாவது 8 வருடத்துக்கு பிறகுதான் ரோமர்களோடு ஒரு யுத்தம் பண்ணினாங்க. அதாவது ரோமர்கள்ன்றது கிறிஸ்தவ உலகத்தோட யுத்தம் பண்றாங்க. அந்த யுத்தம் என்ன? முதலாவது செஞ்ச யுத்தம் யாருக்காவது தெரியுமா? பிரைஸ் கொடுத்துருமா? சிலுவை இல்லை, ரசூலுல்லாஹ் செஞ்ச யுத்தம். அதாவது அவங்களோட யுத்தங்கள் எல்லாம் எப்படி இருந்ததுன்னா, மக்கா, மதீனா, இந்த மாதிரி குறைஷிகள் காபிர்களோட தான் இருந்தது. ஆனால் அதாவது குறைஷிகளை தாண்டிய கிறிஸ்தவ உலகத்தோடு செஞ்ச முதல் யுத்தம் முத்தா என்ற யுத்தம். இது மக்கா வெற்றி கொள்றதுக்கு முதையா புறவா? இந்த யுத்தம் வந்து முதையா புறவா? கெஸிங்ல சொல்லுவானா? சும்மா தேஜா சொல்லுங்க யாராவது. மக்கா வெற்றிக்கு முதல்ல நடக்குது. சில யுத்தங்கள் சில நேரங்கள்ல ரசூலுல்லாஹ் பண்ணினது யுத்தம் தான் சொல்லுவாங்க, ஆனா யுத்தம் நடந்திருக்காது. ஆனா முத்தா என்பது யுத்தம், பயங்கரமான யுத்தம். மூன்று தளபதிகள் கொல்லப்பட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு மகன் ஸைத் இப்னு ஹாரிஸாவுடைய தலைமையில் அது யுத்தம் நடந்தது. ஏன்னா அதாவது கடிதம் கொண்டு போன ஒரு தூதுவரை கொலை செஞ்சிட்டாங்க. அந்த கொலைக்கு பழி வாங்குறதுக்காக 3000 படைகள் 2 லட்சம் படைகளை எதிர்கொண்டாங்க. அது அந்த யுத்தத்தை இன்ஷா அல்லாஹ் நாங்க தனியா படிப்போம். அதுல நிறைய பாடங்கள் நமக்கு இருக்கு. இந்த யுத்தம் அரபுலகத்துல அவங்களுக்கு வெற்றி அல்ல. முஸ்லிம்களுக்கு அதுல ஜாஃபர் பின் அபி தாலிப் எல்லாம் அதுல கொல்லப்படுறாங்க, ஸைத் இப்னு ஹாரிஸா கொல்லப்படுறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கும் அதாவது அந்த யுத்தம் வெற்றி இல்லைன்னா கூட அந்த யுத்தம் ஏற்படுத்திய எதிர் அலைகள் பலமாக இருந்தது. அதுக்கு பிறகுதான் அரபுலகம் ஆட்டம் காண தொடங்கினாங்க. ஓஹோ, அல்லாஹ்வுடைய தூதர் ரோமர்கள் என்றவங்க, அன்றைக்கு ரோம பாரசீகம்ன்றது 2 வல்லரசுகள். இன்னைக்கு அமெரிக்கா ரஷ்யா மாதிரி அவ மிகப்பெரிய ஒரு வல்லரசோட போய் சண்டை பிடிச்சாங்கண்டா அவங்களோட பலம் வேற லெவல் என்று அரபுலகம் பயப்பட ஆரம்பிச்சு. யுத்தத்தில் கிடைச்சது தோல்வி என்றாலும் அதன் விளைவும் மிக பயங்கரமானதாக இருந்தது. இதுக்கு பிறகு இந்த ரோமர்கள் விழிப்படைய ஆரம்பிச்சாங்க. அதை தொடர்ந்துதான் மக்கா வெற்றி கொள்ளப்படும். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த நிர்வாகம் இருக்கிறது, அதை நீங்க ரசூலோட சீராவை படிக்கும் போது ஒரு அற்புதமான நிர்வாகம். சில போர்கள் வெறுமனே அது பிசிக்கலா போய் சண்டை பிடிக்கிறது மட்டுமல்ல, அதாவது சைக்காலஜிக்கல், அதாவது உளவியல் ரீதியாக நாங்கள் பலமானவர்கள் நிரூபிக்கிற வேலையை நிறைய ரசூலுல்லாஹ் செய்வாங்க. இப்ப சாதாரணமா நமக்கு பக்கத்துல உள்ளவனை நீங்க பயங்காட்டுறன்னு சொன்னா, தூரத்துல உள்ளவத்தனை நீங்க ஓங்கி அடிச்சா ஆகா அவனுக்கு இந்த நம்மட நிலைமை என்னன்னு இவன் பயந்துருவான். நீங்க ஒன்னும் இவனுக்கு அடிக்க தேவையில்லை, இன்னொருத்தருக்கு அடிச்சாலே பக்கத்துல உள்ளவன் பயந்துருவான். இவன் விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும். இது உளவியல் ரீதியா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய அந்த யுத்தத்தின் அந்த பின்விளைவும் சில போது மக்கா வெற்றிக்கும் காரணமாக இருந்தது. பயந்துட்டாங்க குறைஷிகள். அதுக்கு பிறகு இவங்களை எதிர்க்கலாது என்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அதனால மக்கா வெற்றி என்பது மிக இலகுவாக அவங்களுக்கு அடைய முடிந்தது. அது மாத்திரமல்ல, மக்கா வெற்றியை தொடர்ந்து இன்னொரு யுத்தம் நடந்தது. என்ன யுத்தம்? சீரா படிச்சுப்பீங்களா? மறந்துட்டான். மக்கா வெற்றியை தொடர்ந்து அடுத்த ஒரு யுத்தம் நடந்தது. 2 தாயிஃப் யுத்தம் தான். தாயிஃப் யுத்தம்ன்றதுக்கு அதுவும் தான். அதுக்கு முதல்ல இன்னொரு முக்கியமான பேர் என்ன யுத்தம்? சீரா வாசிப்பீங்க, கொஞ்சம் ஞாபகம் வரலையா? ஹுனைன், அப்படித்தானே? ஹுனைன் யுத்தம் நடந்தது. ஹுனைனை தொடர்ந்து நீங்க சொல்றது அதுல தொடர்தான் தாயிஃப் யுத்தம். 2 கோத்திரங்களுக்கு எதிராக நடந்தது. அதுல முஸ்லிம்களுக்கும் கொஞ்சம்
சேதம் ஏற்பட்டது. அல்லாஹ் தஆலா புறவு வெற்றியை கொடுத்தான். ஹுனைனை பத்தி நாம 2வது தலைப்பு அதையும் படிப்போம். அதே மாதிரி இந்த மக்கா வெற்றியை தொடர்ந்து ஹுனைன் அந்த தாயிஃப் யுத்தத்துக்கு பிறகு ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு நடந்த ஒரு யுத்தம் தான் கஸ்வத்து தபூக். தபூக் பத்தி ஏன் நம்ம பேசுறோம்னு நீங்க கேட்கலாம். இந்த தபூக்கோட சம்பந்தப்பட்டு அந்த நபித்தோழர்களுடைய செய்தி வரப்போகுது. அதனால யுத்தம் சம்பந்தமான ஒரு சில விஷயங்களை நாம தெரிந்து கொள்ளணும். இந்த தபூக் யுத்தத்துக்கு கஸ்வத்து தபூக்னு சொல்லுவாங்க. தபூக் போர். உண்மையிலே தபூக் யுத்தம் நடந்ததா? தபூக் யுத்தம் நடந்ததா? என்ன தபூக் போர்னு போட்டு நடந்ததுதான் எழுதி வச்சுக்கிறாங்க. அப்படியா? தபூக்னு ஒரு யுத்தம் நடக்கல. ரசூலுல்லாஹ் போனது தபூக்ல தங்கி 20 நாள் தங்கி வந்தாங்க, அவ்வளவுதான். தபூக் யுத்தம் நடக்கல. மக்கா வெற்றியையும் போர் தான் சொல்லுவாங்க. போரா நடந்ததுங்க, நடக்கல. ஆனா போர் யூஸ் பண்ணுவாங்க. கஸ்வத்து தபூக்க கஸ்வத்துல் உஸ்ரான்னு சொல்லுவாங்க. கஷ்டமான ஒரு போர்னு சொல்லுவாங்க. போரே நடக்கல, அது என்ன கஷ்டமான போர் அப்படின்னு சொன்னா இந்த போர் சம்பந்தமாக கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளணும். ஹிஜ்ரி 9 ரஜபு மாதம் நடந்தது இந்த யுத்தம். இது ரஜப் தானே, ஜமாதுல் ஹிஜ்ரி 9ல நடந்த ஒரு யுத்தம் ரஜபு மாதத்துல. இந்த யுத்தம் எப்ப நடக்குதுன்னா, அதாவது கடும் வெயில் காலத்துல நடக்குது. இந்த வெயில் காலம் வரக்குள்ளேயே அரபுலகத்துல இன்னொரு விஷயம் நடக்கும். ஈச்சம்பழம் எல்லாம் கனிக்கும், நல்ல கனியிற காலம். கட்டும் வெயில் காலத்துல இந்த பேரிச்சம்பழங்கள் கனியக்கூடிய அந்த காலம். அந்த காலத்துல இந்த யுத்தம் நடந்தது. இந்த யுத்தம் சஹாபாக்கள் மிக வறுமையாக இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, சஹாபாக்களுக்கு மிக கிட்டத்தட்ட 800 மைல்களுக்கு அப்பால தூரத்தில் நடந்த ஒரு சம்பவம். தபூக்ன்றது அன்னளவாக மக்காலிருந்து 800 மைல்களுக்கு அப்பால் உள்ள ஒரு இடம், மிக நீண்ட தூரம். கிட்டத்தட்ட வரலாற்றுல சொல்றாங்க 30,000 நபித்தோழர்கள் இதை கலந்து கொண்டாங்க. காரணம் என்ன? ஏற்கனவே மூத்தால 2 லட்சம் பேருக்கு எதிராக 3000 பேர் எதிர்த்தாங்க. அந்த யுத்தம் காலித் இப்னு வலீதுடைய அந்த தலைமையில மிகவும் அழகான முறையில என்ன செஞ்சாங்கன்னா முஸ்லிம்களை காப்பாற்றி கொண்டாங்க. சேதங்களை தவிர்க்கிறதுக்காக காலித் இப்னு வலீத். அதை படிக்கும்போது உங்களுக்கு அதுல அழகான வரலாறுகள் நிறைய இருக்கிறது. அப்ப மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு மக்காவிலிருந்து ஏனைய பகுதிகளில் இருந்து மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டார்கள். அதுக்காக நிறைய நபித்தோழர்கள் பொருளாதாரத்தை அள்ளி வீசினாங்க. உங்களுக்கு தெரியும், இஸ்லாமிய வரலாற்றுல அபூபக்கர் சித்திக் அவங்க தன்னுடைய முழு பொருளாதாரத்தையும் கொடுத்துட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, அபூபக்கரே என்ன மிச்சம் வச்சுக்கிறீங்க? என்ன வீட்டுல அல்லாஹ்வும் தூதரும் தான். அப்படி ஒரு போர். உமர் இப்னு கத்தாப் நினைக்கிறாங்க, இதுலயாவது நான் அபூபக்கரை வெல்லணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவரோட பொருளாதாரத்துல பாதியை கொண்டு கொடுக்குறாங்க. பார்த்தா அபூபக்கர் எல்லாத்தையும் கொண்டுட்டார் ரலியல்லாஹு அன்ஹு. நபித்தோழர்கள் சில பேர் அள்ளி கொடுத்தாங்க. உஸ்மான் இப்னு அஃபான் மிகப்பெரிய ஒரு வியாபாரி, அந்த யுத்தத்துக்காக மிகப்பெரிய பொருளாதார பங்களிப்பு செஞ்சாங்க. சில ஆட்கள் கொஞ்சம் கொண்டு கொடுத்தாங்க. இந்த நயவஞ்சகர்கள் இருக்கிறாங்க தானே, அவங்க எந்த ஒரு இடத்துலையும் எதையும் பொருந்த போனாங்க. கூட கொண்டு கொடுத்தவங்களை சொன்னாங்க, இவர் என்ன காட்டுறதுக்காக எல்லாத்தையும் கொடுக்குறாருன்னா. குறைய கொடுத்தவங்களை சொன்னாங்க, இதெல்லாம் கொடுத்து என்னத்தை போதும்னா. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த யுத்தத்துல நடந்தது. அப்ப ஹிஜ்ரி 9 ரஜபு மாதத்துல ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? இந்த யுத்தத்துக்காக கலந்து கொள்றாங்க. இது ரசூலுல்லாஹ் கலந்து கொண்ட கடைசி யுத்தம். எது? இந்த தபூக் யுத்தம். இதுதான் ரசூலுல்லாஹ் கலந்து கொண்ட கடைசி யுத்தம். இது வரலாற்றிலே ரோமர்களை வெற்றி கொள்வதற்காக செய்யப்பட்ட முதல் முயற்சியும் அதுதான் அவர்கள் தோல்வியடைந்த போர். யுத்தத்துக்கே வராம ஓடிட்டாங்க. மதீனாவுல இந்த மூத்தா யுத்தம் நடந்த பிறகு, அதாவது இது இந்த ரோமர்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் ஆயிருந்தது. என்னண்டா இது பாருங்க, அரபுலகத்துக்குள்ள இந்த உஹுது பத்ர் எல்லாம் நடந்த நேரத்துல சொன்னாங்க அது குடும்ப சண்டை பாண்டாங்க, இதெல்லாம் ஒரு யுத்தமே இல்லை. அவங்களோட பார்வையில இது யுத்தம் இல்லைன்னாங்க. அவங்களோட எல்லையை தாண்டி வந்த பிறகுதான் அவங்க யோசிச்சாங்க, இஸ்லாம் இவ்வளவு பெரிய ஒரு பலம் அடைந்து விட்டதா என்று. இந்த மூத்தா யுத்தத்துக்கு பிறகு இந்த அரபுலகத்துல நிறைய பேர் கிறிஸ்தவர்களோட சேர்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த பார்டர்களை யமன்ல உள்ளவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க, ரோமர்களோட. ரோமர் எல்லைன்றது இந்த ஹபஷான்னு சொல்லுவோமே, அபிசீனியா உலகத்தை சொல்லுவோம், நமக்கு பக்கத்துல இருக்கு. அந்த எல்லையில எல்லாம் இந்த அரபு உலகம் என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களையும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்தது. இந்த மூத்தாவுக்கு பிறகு அரபுலகத்துல உள்ள இந்த குறைஷிகள், அது யமனி கோத்திரத்தார்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வோட சேர்ந்துக்கிட்டாங்க. ஏன்னா இதுக்கு பிறகு நம்ம அங்கிட்டு இருக்கிற வேலை இல்லை, இங்கிட்டு ஸ்ட்ராங் ஆயிருக்கணும் சேர்ந்துட்டாங்க. அப்ப இந்த நிலைமை ரோமர்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் ஆச்சு. இவனோட இனி விடப்படாது, ஒரு மிகப்பெரிய ஒரு படையெடுப்பை மேற்கொள்ள போவதாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு தகவல் வருது.
உங்களுக்கு ஹதீஸ்ல படிச்சிருப்பீங்க, ரசூலுல்லாஹ் தன்னுடைய மனைவிமார்களை பிரிஞ்சு 30 நாட்கள் இருந்தாங்க, சேரல. அப்ப உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இன்னொரு நபித்தோழரும் அந்த மாறி மாறி என்ன செய்வாங்க, படிப்பாங்க. இவர் தொழிலுக்கு போனா அவர் வருவார், அப்படித்தான் டேர்ன் வச்சு படிப்பாங்க. அந்த நபித்தோழர் வந்து உமர் இப்னு கத்தாபுடைய கதவை தட்டுறார். பதட்டத்தோட தட்டும் போது உமர் இப்னு கத்தாப் கேட்கிறாங்க, என்ன பதட்டம், ரோமர்கள் உள்ள வந்துட்டாங்களான்றார். ஏன்னா அப்படி ஒரு பேச்சு, இந்த வர போறாங்க, நாளா வர போறாங்க. மதீனாவில ஒரு மிகப்பெரிய ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை ஹிஜ்ரி 9 இருக்கு. அப்ப ஷாம்ல இருந்து வந்த அந்த ரோமர்கள்ல வியாபார கூட்டம் வந்தவங்க சொன்னாங்க, வந்து உங்களை எதிர்க்கிறதுக்கு பெரிய ஒரு படம் ஒன்று ரெடியாகி வந்துட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னா, ரெடியாகுங்க சஹாபாக்கள், முக்கியமா எல்லா சஹாபாக்களும் அதுல கலந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தஆலா இதை குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த மாதிரி சொன்ன நேரத்துல பொதுவா நயவஞ்சகர்களை பொறுத்தவரையும் அவங்க யுத்தங்கள்ல கலந்து கொள்ள மாட்டாங்க. அப்படி கலந்து கொண்டாலும் அதுக்கு பின்னால சதியும் பண்ணுவாங்க. ஊது போர்க்களத்தில் என்ன நடந்தது, 300 பேர் கடைசி நேரத்துல கழுத்தறுத்தாங்க, போருக்கு போய் திரும்பி வந்தாங்க. சொன்னாங்க, இது நாங்க போரா கருதல்லைன்னாங்க. அவங்களுக்கு போர்ல போறது, பொருளாதாரத்தை செலவழிக்கிறது, உயிர்களை கொடுக்கிறன்றது அவங்களுக்கு கஷ்டம். அதை சொல்றல்ல, எங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனைன்னு சொல்லாம வேற ஒரு காரணத்தை சொன்னாங்க, நாங்க இதுல எல்லாம் வரமாட்டோம், இது போர் அல்ல, இது சும்மா பிளான் பண்ணாம போறீங்க அப்படின்ற மாதிரி ஒதுங்கி இந்த மாதிரி நிறைய செஞ்சாங்க. இதுலயும் இந்த யுத்தத்திலையும் என்ன செஞ்சாங்க, நிறைய நயவஞ்சகர்கள் போகல. ஒரு காரணம் சொல்றது, எனக்கு சின்ன வேலை இருந்தது, நான் அங்க போகணுன்றது, இல்லாட்டி சோகம் இல்லைன்றது, இந்த மாதிரி ஒரு காரணங்களை சொன்னாங்க. இன்னும் சில சஹாபாக்கள் இருந்தாங்க, ஒரு ஒட்டகத்துல 10 பேர் 14 பேர் பயணம் செஞ்சாங்க. 800 மைல் தூரத்தை ஒட்டகமும் இல்லாம ஒரு ஒட்டகத்துல 10 பேர் டேன் ஆகி போறோம்னா எவ்வளவு கஷ்டமான பயணம், கட்டும் கஷ்டமான ஒரு பயணம். அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த நேரத்துல சொன்னாங்க சிலவங்க, நீங்க என்ன இவ்வளவு கடும் வெயிலுக்குள்ள நீங்க போய் யுத்தம் பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், குல் நாரு ஜஹன்னம அஷத்து ஹர்ரா, நீங்க இந்த வெயில பத்தி யோசிக்கிறீங்க, இந்த வெப்பத்துல வெளியே போறது சொல்றீங்களா, அல்லாஹ்வுடைய நெருப்பு இதை விட கடுமையாக இருக்கும் அப்படின்னு நயவஞ்சகர்களுக்கு எதிராக சூரத்து தௌபாவுல நிறைய வசனங்கள், இந்த போரோட சம்பந்தப்பட்ட வசனங்கள் நீங்க பார்க்கலாம். அப்ப இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில சில நபித்தோழர்கள் வந்தாங்க. வந்து அல்லாஹ் சொல்றான், வலா அலல்லதீன, சில பேர் அவர்கள் மீதும் குற்றம் இல்லை என்று அல்லாஹ் சிலங்களை சொல்றான். இதாமா அதௌக லிதஹ்மிலஹும், அவர்களை நீங்கள் சுமந்து செல்ல வேண்டும் என்பதற்காக உங்களை தேடி வந்து நீங்கள் அவர்களிடம் குல்து லா அஜிது மா அஹ்மிலுக்கும் அலைஹ், உங்களை சுமந்து போறதுக்கான ஒட்டகம் என்கிட்ட இல்லை என்று சொன்ன நேரத்துல வத்தவல்லவ் வஅயுனுஹும் தஃபீது மினத்தம், திரும்பி போறாங்க, கண்கள்ல இருந்து கண்ணீர் வடியுது. அல்லாஹ்வுடைய தூதரோட நமக்கு போக கிடைக்கலையே, போறதுக்கு வாகனம் இல்லையே அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்ன நேரத்துல அவங்க எங்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னதுல அவர்கள் கண் கலங்கியவர்களாக திரும்பி சென்றார்கள். ஹஸனன் அல்லா யஜிது மா யுன்ஃபிகு, அவர்கள் செலவழிப்பதற்கு அவர்களுடைய கைகள்ல எதுவும் இல்லாததன் காரணமாக போகவும் முடியவில்லையே என்று கவலையோடு திரும்பி சென்றார்கள். அப்ப தபூக்க பொறுத்தவரையும் அதிலே போகாம பின்தங்கியவர்கள் முதலாவது யாரு, நயவஞ்சகர்கள் போகல. பலவீனமானவர்கள், போருக்கு போக முடியாத பெண்கள், வயோதிபர்கள், பலம் இழந்த அந்த மாதிரியான ஆட்கள், இந்த வறுமையின் காரணமாக போகாம இருந்தவர்கள். இன்னும் ஒரு சாரார், அவங்களுக்கு போறதுக்கான வசதிகள் இருந்தும் கூட, போக வேண்டும் என்று அவங்க நினைச்சும் கூட, போவதற்கான எல்லா விதமான முயற்சிகளிலும் அவர்கள் ஈடுபடுவதாக நினைச்சும் கூட போர் அவங்களுக்கு மிஸ் ஆயிடுச்சு. இந்த 3 பேர் தான் இந்த ஹதீஸ். இந்த ஹதீஸை நான் நிறைய விளக்கப்படுத்த வேண்டிய தேவை வராதுன்னு நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, அந்த ஹதீஸை வாசிச்சாலே உங்களுக்கு அழகா விளங்கிடும். இது நான் விளக்கம் சொல்றதை விட நீங்கள் அதை அழகாக புரிஞ்சு கொள்வீங்க. இதுல முக்கியமாக 3 நபித்தோழர்கள், கஅப் இப்னு மாலிக், மதீனாவை சேர்ந்த கஅப் இப்னு மாலிக் என்ற நபித்தோழர், அதே போல முராரா இப்னு ரபிஆ அல் ஆமிரி என்ற நபித்தோழர், ஹிலால் இப்னு உமையா அல் வாகிஃபி. யாரு? கஅப் இப்னு மாலிக், முராரா இப்னு ரபிஆ அல் ஆமிரி, ஹிலால் இப்னு உமையா அல் வாகிஃபி. இந்த 3 நபித்தோழர்களும் இந்த யுத்தத்துல கலந்து கொள்ளல. என்ன காரணம்? எந்த காரணமும் இல்லை. சில ஆட்கள் பொதுவா நல்ல ஆட்கள் தான், சில விஷயங்கள் நல்ல விஷயங்களுக்கு இந்த செய்வோமே, நாளைக்கு செய்வோமே, நாளை செய்வோமே, இந்த அடுத்த கிழமை செய்வோமே, செய்யவே மாட்டாங்க. அவங்களுக்கு செய்யக்கூடாதுன்ற எண்ணம் இல்லை, செய்யணுன்ற எண்ணம் உள்ளவங்க செய்ய மாட்டாங்க. இல்ல வசதி ஹஜ்ஜி அடுத்த வருஷம் போகலாம், இல்ல அடுத்த வருஷம் போகலாம், இல்ல 2 வருஷத்துக்கு பிறகு போனா வைஃபையும் சேர்த்து கூட்டிட்டு போகலாம், 3ஆவது வருஷம் நான் புள்ளையும் சேர்த்து கூட்டிட்டு போகலாம், உமாவை கூட்டிட்டு போகலாம், பாப்பாவையும் கூட்டிட்டு போகலாம்.
இப்படி இந்த காரணம் சொல்லி சொல்லி கடைசி பார்த்தா ஹஜ் இல்லாம மூத்தா போயிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். எந்த நல்ல விஷயத்தை நீங்க செய்யணும்னு நினைச்சா உடனே செஞ்சிருங்க. இமாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ், இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவங்க மிக அழகான ஒரு விளக்கம் சொல்றாங்க. அந்த விளக்கங்களை கூட்டினா அந்த ஹதீஸ் உங்களுக்கு ஃபுல்லா வாசிக்க கிடைக்காது. அல்லாஹ் இந்த 3 பேரையும் மன்னித்ததாக சொல்றாங்க. கடைசியாக சொல்றேன், அல்லாஹ் இந்த யுத்தத்தை பத்தி சொல்ற நேரத்துல இன்ஃபிரு ஹிஃபாஃபன் சூரா தௌபால 41 வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான் இந்த செய்திய, இந்த யுத்தத்துல என்ன நடந்தது, சஹாபாக்கள் இந்த 3 நபித்தோழர்களோட நிலைமை என்னன்றத, அதாவது சஹீஹ் முஸ்லிம்ல நீங்க வீட்டுக்கு போய் தமிழ் இலக்கத்துல 5346வது இலக்க ஹதீஸை நீங்க எடுத்து ஃபுல்லா படிங்க. இந்த பயான கேட்டுட்டு நீங்க அதை படிச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவா அந்த செய்தி விளங்கும். அதுல நமக்கு என்ன முன்மாதிரி, இந்த 3 நபித்தோழர்களையும் நமக்கு என்ன முன்மாதிரினத்தை இந்த ஹதீஸை ஃபுல்லா அழகா படிச்சாலே விளங்கிடும். இந்த ஹதீஸை யாரு சொல்றாங்கன்னு சொன்னா, அதாவது அப்துல்லாஹ் இப்னு கஅப், அதாவது அப்துல்லா கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் அப்துல்லா சொல்றான். அப்துல்லா சொன்னதாக அவருடைய மகன் அப்துர் ரஹ்மான் சொல்றான். அப்துர் ரஹ்மான் என்பவர் சொல்றார், இவர் யாரு? அப்துல்லாவுடைய மகன். அப்துல்லா யாரு? கஅப் இப்னு மாலிக்குடைய மகன். அப்படின்னா அப்துர் ரஹ்மான் என்பவர் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பேரப்புள்ள. அந்த புள்ள சொல்றாங்க, தந்தை சொன்னதாக சொல்றாங்க. தந்தை யாரு? அதாவது ஹிஜ்ரி 50ஆம் ஆண்டு முஆவியாவோட ஆட்சி காலம் வரைக்கும் இருந்தாங்க இந்த கஅப் பின் மாலிக். கடைசி நேரத்தில் கண் பார்வை இழந்தவராக இருந்தாங்க. அவருடைய மகன் அப்துல்லா தான் இந்த கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள உதவியாளராக இருந்தார். அவர் தன்னுடைய மகன் அப்துர் ரஹ்மானுக்கு சொன்னதை அப்துர் ரஹ்மான் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, அன்ன அப்துல்லாஹ் இப்னு கஅப் கான காயித கஅப். கஅப் ரலியல்லாஹு அன்ஹு கஅப் பின் மாலிக்கு வழிகாட்டியாக துணையாக இருந்தார்கள். அவருடைய பிள்ளைகள்ல நிறைய பிள்ளைகள்ல அவர் மட்டும்தான் இருந்தது. கஅப் பின் மாலிக் கண் தெரியாதவராக இருந்தார். அவர் சொல்றாரு, கஅப் பின் மாலிக் சொல்றாங்க, சமஅது கஅப் பின் மாலிக் யுஹத்திஸு ஹதீஸஹு ஹீன தகல்லஃப். அந்த யுத்தத்துல தபூக்குல போக முடியாமல் அவர்கள் பின்தங்கி அந்த வரலாற்றை பற்றி சொல்ற நேரத்துல கஅப் சொல்றாங்க, லம் அத்தகல்லஃப் அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ கஸ்வத்தின் கஸாஹா கத். நான் இந்த தபூக்க தவிர ரசூலுல்லாஹ் கலந்து கொண்ட எந்த ஒரு போராட்டத்திலும் நான் பின்தங்கல. முதல் விஷயம். ஏன்னா இவர வேலையே இதுதான், பொதுபோக்குத்தனம் தான், இவர் எப்போ இந்த மாதிரி தான், அப்படி அல்ல. அவர் எல்லா போராட்டங்களிலும் கலந்து கொண்டிருக்கிறார். இல்லா ஃபீ கஸ்வத்தி தபூக், இந்த தபூக் போரை தவிர. அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு போர் நடந்தது. என்ன போர்? பத்ர் போர். இந்த பத்ர் போரை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹ் நாங்க போருக்கு போறோம்னு அறிவிச்சு எல்லாரையும் கூட்டிட்டு போகல. அவங்க போனது அபூ சுஃபியான் சிரியால இருந்து வாராரு, அந்த வியாபார கூட்டத்தை வழிமறிப்பதற்கு தான் போனாங்க. அதனால பத்ர் போர்ல கலந்து கொள்ளாதவர்கள் குற்றம் சுமத்தப்படல. பத்ர்ல இவர் கலந்து கொள்ளலன்றது ஒரு பிரச்சனையாக இருக்கல. ஏன்னா யுத்தத்துக்கு போகலையே, போன இடத்துல அல்லாஹ் தஆலா யுத்தமாக்கினான். அப்ப கைர அன்னி கத் தகல்லஃப்து அன் கஸ்வத்தி பத்ர், பத்ரிலும் நான் கலந்து கொள்ளல. வலம் யுஆத்திபு அஹதன் தகல்லஃப அன், பத்ர்ல கலந்து கொள்ளவில்லை என்று யாரும் குற்றம் முடிக்கப்படவும் இல்லை. இன்னமா ஹரஜ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல் முஸ்லிமூன யுரீதுன ஈர குரைஷ். ஏனால் அந்த யுத்தத்துக்கு ரசூலுல்லாஹும் தோழர்களும் குறைஷிகளுடைய அந்த வியாபார கூட்டத்தை சந்திப்பதற்காக போனாங்க. ஹத்தா ஜமஅ அல்லாஹு பைனஹும் வ பைன அதுவிஹிம். அல்லாஹ் என்ன செஞ்சான்? அல்லாஹ்வுடைய தூதரையும் எதிரிகளையும் யுத்தம் என்று உண்டாக்கிட்டான். அலா கைரி மிஆத், ஏற்கனவே இது திட்டமிடப்பட்ட ஒரு யுத்தம் அல்ல. இதுல நிறைய விஷயங்களை உங்களுக்கு படிக்கலாம். இந்த முன்மாதிரியோட சேர்த்து நிறைய விஷயங்களை உங்களுக்கு சுருக்கமா சொல்றான். அதே மாதிரி சொல்றாங்க, வலக்கத் ஷஹித்து மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்துல் அகபா, நான் அகபாவுடைய இரவிலே அல்லாஹ்வுடைய தூதரோடு கலந்து கொண்டேன். அகபாவுடைய இரவு யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? சீராவ் மர்ம படிக்கணும் இந்த ரமலானுக்குள்ள இன்ஷா அல்லாஹ். புத்தகத்தை திறக்கத்தான் இது ரஹீகுல் மக்தூம் திறந்தாலே நிறைய விஷயங்கள், ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் பலம் இல்லாம இருக்குது. அகபாவுடைய இரவுண்டா என்ன? ரசூலோட சீராவுல முக்கியமான ஒரு 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 என்ன சொல்றது, டேர்னிங் பாயிண்ட். இஸ்லாத்துக்கும் காபிர்களுக்கும் இடையில ஒரு டேர்னிங் பாயிண்ட் தான் அந்த அகபாவுடைய பைஅத், உடன்படிக்கை. இந்த அகபாவுடைய என்ன 2 நடந்தது சந்திப்பு. மதீனா வாசிகளை 3 சந்தர்ப்பத்துல சந்திச்சாங்க ரசூலுல்லாஹ். முதலாவது நபித்துவத்தினுடைய 10வது ஆண்டு சில வாலிபர்களை சந்திக்கிறாங்க.
அந்த வாலிபர்கள் தான் இரண்டாவது அக்கபாவுல 11வது ஆண்டுல 12 கோத்திர தலைவர்கள் கலந்து கொண்டாங்க. அக்கபத்துல் ஊலான்னு சொல்லுவோம், முதலாவது அக்கபா. ரசூலுல்லாஹ்விடத்தில் உடன்படிக்கை செய்தார்கள், பையத் செய்தார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. மதீனால உள்ள 12 கோத்திர தலைவர்கள். அதுக்கு பிறகுதான் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அதாவது ஒரு நபித்தோழர் அனுப்புனாங்க. யாரு? மதீனாவுக்கு போன முதலாவது நபித்தோழர் பிரதிநிதியாக முஸ்அப் இப்னு உமைர் அனுப்புறாங்க. அப்ப முதலாவது 12 பேர். அதுக்கு பிறகு 2வது வருஷம் 73 பேர் கலந்துக்கிட்டாங்க. அதுதான் ரசூலுல்லாஹ் மக்கால இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்துக்கு போறதுக்கு வழிகோலிய ஒரு அக்கபா. இன்ஷா அல்லாஹ் அதை ஃபுல்லா படிப்போம். அதுல 2 பெண்கள் வந்தாங்க. அந்த இரவிலே இந்த கஅப் பின் மாலிக் கலந்து கொள்றார். உயிர், அதாவது எந்த அளவுக்குன்னா எங்களோட உயிரை கொடுத்து உங்களை காப்பாற்றுவோம், நீங்க மதீனாவுக்கு வாங்கன்ற ஒப்பந்தமும் அதுல கலந்திருந்தது. அதை தனியே படிப்பேன், இதுக்குள்ள நுழைச்சா அந்த சம்பவம் சொல்ல முடியாம போகும். அப்ப சொல்றாங்க, வலக்கத் ஷஹித்து மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்துல் அகபா, அகபாவுடைய இரவிலே அல்லாஹ்வுடைய தூதரோடு நான் கலந்து கொண்டேன். ஹீன தவாஃபக்னா அலல் இஸ்லாம், இஸ்லாத்துக்காக நாங்கள் உடன்படிக்கை செய்த போது சொல்லிட்டு சொல்றாங்க, வமா உஹிப்பு அன்னலி பிஹா மஷ்ஹத பத்ர் வ இன் கான பத்ருன் அஸ்கர ஃபின் நாஸ் மின்ஹா. இந்த அகபாவை மக்கள் பேசுவதை விட பத்ர் போற பத்தி மக்கள் தான் கூட பேசுறாங்க. ஆனா எனக்கு பத்ரில் கலந்து கொண்டதை விட இந்த அக்கபாவில கலந்து கொண்டதுதான் மிக விருப்பமானது. ஏன்னா பத்ர் என்பது போருக்கு போகலையே அப்படின்றாங்க. இது ஒரு செய்தி. வகான மின் ஹபரி, என்னுடைய செய்திக்கு நான் வருகிறேன். சொல்றாங்க, ஹீன தஹல்லஃப்து அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹை விட்டும் அந்த 30,000 பேர் கலந்து கொண்ட போர்ல ஒரு ஆள் போவல்ன்றது ஒரு பிரச்சனையா? ரசூல் அதை பிரச்சனை எடுத்தாங்க. அத ஒரு பிரச்சனையா, நீ வரலையா, ரீசன் இல்லையா என்று பிரச்சனையாக எடுத்தார்கள். என்றா இதுல ஒரு செய்தியை விலகி கொள்ளணும். எல்லாரும் தான் பயானுக்கு போறாங்களா, நான் மட்டும் ஏன் போகணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்களும் வரணும். விளங்குதா சொல்றது? எல்லாரும் தான் படிக்கிறாங்களே, நான் ஏன் படிக்கணும்? எல்லாரும் செய்யறாங்களே, நான் ஏன் செய்யணும்? இல்ல, உங்கள் மீது உள்ள விஷயத்தை நீங்க தான் செய்யணும்ன்றதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு செய்தி. அப்ப கஸ்வத்து தபூக் சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹை விட்டு பின்தங்கினேன். ஃபி கஸ்வத்தி தபூக் அன்னி லம் அகுன் கத் அக்வா வலா ஐஸர மின்னி ஹீன தஹல்லஃப்து அன். நான் அந்த போரிலே கலந்து, அந்த தபூக் கட்டம் இதுதான். இதுக்கு முன்பெல்லாம் நான் யுத்தங்களில் கலந்து கொண்ட போது நான் பெரிய வசதியா இருக்கிறேன், எனக்கு அதுக்கான வாகனங்கள் இருக்கல, பொருளாதாரம் இருக்கல. ஆனால் இந்த தபூக் மிஸ் ஆயிச்ச இந்த நேரத்துல நான் மிக பலமானவனாக இருந்தேன். எனக்கு எல்லா வகையான வாகனங்களும் இருந்தது, பொருளாதாரத்தில் நல்ல லெவல்ல இருந்தேன். வல்லாஹி மா ஜமஅத்து கப்லஹா ராஹிலத்தைன் கத், இதற்கு முன்பு நான் 2 வாகனங்களை வச்சிருந்ததே இல்லை. ஹத்தா ஜமஅத்துஹா ஃபீ தில்கல் கஸ்வா, நான் அந்த தபூக்குக்காக 2 வாகனங்களை நான் ஏற்பாடு செய்திருந்தேன். ஃபகஸாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹீன ஃபீ ஹர்ரின் ஷதீத், ஒரு கடும் வெப்பமான ஒரு நேரத்துல ரசூலுல்லாஹ் அந்த யுத்தத்தை பண்ணினாங்க. வஸ்தக்பல சஃபரன் பஈதன், மிக நீண்ட ஒரு பயணத்தை அவர்கள் இந்த யுத்தத்துக்காக மேற்கொண்டார்கள். வஸ்தக்பல அதுவன் கஸீரன், மிகப்பெரிய எதிரி கூட்டத்தோடு போராடுவதற்காக போனார்கள். ரொம்ப தூரம், கடுமையான வெயில், மிக அதிகமான எதிரிகளோடு எதிர்த்து போராடுவதற்காக இந்த யுத்தத்தை அவங்க செஞ்சாங்க. பொதுவாக ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு பழக்கம் இருந்தது, யுத்தங்களுக்கு போறதா இருந்தா உஹதுக்கு போறான்னா நான் உஹதுன்னு சொல்ல மாட்டாங்க, இந்த பக்கத்தால போறோம். என்ன காரணம்டா, சில நயவஞ்சகர்கள் என்ன செஞ்சுவாங்க, எதிரிகளுக்கு போய் மெசேஜ் பண்ணுவாங்க. ரசூலுல்லாஹ் வேற ஒண்ணு தான் சொல்லுவாங்க. ஹைபருக்கு போறோம்னா நம்ம இந்த பக்கத்தால போறோம்பாங்க. ரசூலுல்லாஹ் போற பக்கம் ஹைபரா இருக்காது, அந்த பக்கமே போக மாட்டாங்க. அப்படியே சுத்திக்கிட்டு வேற ஒரு ரூட்டு போட்டு அந்த தகவல்கள் எதிரிகளுக்கு போகாம இருக்கிறதுக்காக ரசூலுல்லாஹ் எந்த யுத்தத்துக்கு போனாலும் அந்த இடத்தை சொல்ல மாட்டாங்க. ஆனால் தபூக்ல நான் தபூக் அங்கதான் போறேன்னு தெளிவா சொல்லிட்டு போனோம். என்ன காரணம்டா, மிக நீண்ட தூரம், 800 மைலுக்கு அங்கால நடக்க போது சஹாபாக்களுக்கு தெளிவா சொன்னாதான் அவங்க அதுக்குரிய பிரிப்பரேஷனோட வருவாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜலாலில் முஸ்லிமீன் அம்ரஹும், முஸ்லிம்களுக்கு எந்த யுத்தத்துக்கு போக போறோம் விஷயத்தை வெளிப்படையாக சொன்னார்கள். லியத்தஹபு உஹ்பத கஸ்விஹி, அந்த போராட்டத்திற்கான அந்த தயாரிப்புகளை அவர்கள் தயார்படுத்துவதற்காக. ஃபஅஹ்பரஹும் பிவஜ்ஹிஹி அல்லதி யுரீத், எந்த பக்கம் போறோம்ன்ற விஷயத்தையும் அவர்களுக்கு சொன்னார்கள். வல் முஸ்லிமூன மஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஸீர், ரசூலுல்லாஹ்வோடு அந்த யுத்தத்தில் மிக அதிகமான முஸ்லிம்கள் இருந்தார்கள்.
வரலாற்று சொன்னாங்க 30,000. அப்படித்தானே? அதை விட கூட வருதா? 30,000 எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சரியான வரலாறு. 30,000 பேர் அந்த யுத்தத்துக்கு கலந்துக்கிட்டாங்க. வலா யஜ்மாஉஹும் கிதாபுன் ஹாஃபிஸ், அதை எழுதி வைக்கக்கூடிய ஒரு ஏடு இல்லை, அதை எழுத இயலாது, அந்த அளவுக்கு ஆட்கள். அப்ப காப் சொல்றாங்க, ஃபகல்ல ரஜுலுன் யுரீது அன் யதகய்யப், யாருமே ஒளியோன்னு நினைச்சா பயமில்லாம ஒளியலாம். அல்லாஹ் நம்மளை காட்டி கொடுத்து விடுவான் என்று பயந்தாலே தவிர யாரு வேண்டாலும் அந்த யுத்தத்துக்கு போகாம இருந்தா தெரியாது. அவ்வளவு கிரௌட், 30,000 பேருக்குள்ள இந்த இவருங்க அவருங்க யாரும் தேட மாட்டாங்க. ஆனால் சஹாபாக்கள் போனாங்க. அப்ப கொஞ்சம் அதாவது போகல் என்றால் கூட விளங்க முடியாத அளவுக்கு மிக அதிகமான மக்கள் இருந்தாங்க சஹாபாக்கள். எவனு அன்னதாலிக்க சயஃபாலஹு மாலம் யன்சில் ஃபீஹி வஹ்யும் மினல்லாஹ், வஹி இறங்கினா மட்டும்தான் இந்த ஆள் வரலன்னு தெரியும். சரிதானே? அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கிரௌடு. சுப்ஹானல்லாஹில் அலீம். வஸா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தில்கல் கஸ்வா, ரசூலுல்லாஹ் அந்த போராட்டத்துக்காக போனார்கள். ஹீன தாபத்தி ஸிமா, பள்ளம் அப்படி கனிஞ்சு தொங்குது, யாரும் போக விரும்ப மாட்டான். பழம்டா தோட்டங்கள் விவசாயங்கள் எல்லாம் கனி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலம். மக்கள் விவசாயத்தை அறுவடை செய்யக்கூடிய கனிகள், அதாவது தரக்கூடிய விவசாய நிழல்கள் தரக்கூடிய அப்படி ஒரு நல்ல ஒரு காலத்துல ரசூலுல்லாஹ் போறாங்க. கஷ்டமான ஒரு வேலை, யாரும் போவாங்களா? நல்ல இங்க ஹெப்பியா எல்லாம் இருக்குது, பழங்கள் கனி அறுவடைகள், கஷ்டமா இருக்கிறாங்க, சாப்பிட வழி இல்லாத சஹாபாக்கள். அதாவது அறுவடை செய்யற நேரத்துல யுத்தத்துக்கு வாங்கன்னா எவன் போவாங்க? சஹாபாக்கள் போனாங்க. இதான் சஹாபாக்களுக்கு நமக்குள்ள வித்தியாசம். நம்ம கொஞ்சம் இங்கிட்டு பக்கம் இருந்துட்டு போவோமே, கடைசி போறல. அப்ப நானும் போறதுக்கு தான் நினைச்சேன். நான் ஒண்ணும் இந்த பழத்தை இந்த கனிகளை இதுக்காக நான் நிக்கல, நானும் இந்த போகலாம். அவங்க என்ன நினைக்கிறாங்கடா, என்கிட்ட 2 வெஹிக்கிள் இருக்குது, நான் படசுன்னு போய் சேர்ந்துருவேன். எல்லாரையும் மாதிரி நான் ஒன்னும் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு என்கிட்ட ஒண்ணும் இல்லை, என்ன நான் தான் வசதியோட இருக்கிறேன், நான் எனக்கு ரெடி பண்ணேன் என்று அந்த காபிப் பின் மாலிக் நினைக்கிறாங்க. சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய தூதரும் போருக்கான தயாரிப்புகளை செய்யறாங்க. நானும் அவங்களோட போய் ரெடி ஆகலாம், எனக்குரிய ரெடி பண்ணலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். போறது அப்படியே நிக்கிறது, சரி நம்மகிட்ட தான் எல்லாம் இருக்கு, என்னத்த ரெடி ஆகுறது அப்படின்னு அவங்க நின்றாங்க. நான் எனக்குள்ள என்ன சொல்லிக்கிட்டேன், அந்த காதிரும் அதாதானி, எனக்கு தான் போக இல்லைமே, நான் என்னத்த ரெடி ஆக்குறது, என்னட்ட 2 வாகனம் ஆல்ரெடி நான் டன், முடிஞ்ச விஷயம் அப்படின்னு நினைச்சாங்க. இத அரத்து ஃபலம் யஸல் ذلك يتمادى حتى استمر بالناس الجد, மக்கள் எல்லாம் கடுமையாக அதற்காக போறதுக்கான முயற்சிகளை செய்து கொண்டிருந்த நேரத்துல நான் இப்படியே போறது, சரி நம்ம நாளைக்கு ரெடியா போமே, நம்ம அப்படியே என்னுடைய நேரங்கள் போய் கொண்டிருந்தது. فاصبح رسول الله صلى الله عليه وسلم غاديا والمسلمون معه, ரசூலுல்லாஹ் நபித்தோழர்களும் இந்த யுத்தத்துக்காக புறப்பட்டு போயிட்டாங்க. வலம் அக்தி மின் ஜிஹாசி ஷை, அப்போ நான் ரெடியா இல்லை, போறதுக்கு தான் இருக்கிறேன், நான் போகாம இருக்கல, என் திட்டம் போறதுக்கு தான் இருக்கிறேன். ஆனால் சஹாபாக்களும் போயிட்டாங்க, கிளம்பிட்டாங்க, அப்பயும் நான் போகல. சும்மா கதவுத்து ஃபரஜஅத்து வலம் அக்தி ஷை, திருப்பி நான் போறது கொஞ்சம் ஃபாஸ்டா போகும், நம்மளோட வாகனம் தான் ஸ்பீடா போகும் தானே அப்படின்னு போகாம இருந்தேன். ஃபலம் யஸல் ذلك يتمادى حتى اسرعوا وتفارق الغزو, எந்த அளவுக்குன்னு சொன்னா இப்படியே நானும் போவோம் போறதும் ரெடி ஆகல, இப்படியே இருந்து கடைசியா இந்த யுத்தமும் என்னை விட்டு தவறி விட்டது. எந்த அளவுக்குன்னு சொன்னா ஃபஹமம்து அன் அர்தஹில ஃபஉத்ரிகஹும், நான் பிரயாணம் செய்து அவர்களை அடைந்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஃபயாலைதனி ஃபஅத்து, அப்படியாவது நான் போய்க்கப்படாதா, எல்லாரும் போயிட்டாங்க, நான் போய் சேரலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேனா, போயிருக்க கூடாதா? சும்ம லம் யுகத்தர் ذلك, அல்லாஹ்ட விதியில எனக்கு அந்த பயணம் எழுதப்படவில்லை. ஃபதஃபித்து இதா ரஜஅது ஃபி الناس இதா خرجت في الناس بعد خروج رسول الله صلى الله عليه وسلم, ரசூலுல்லாஹ்வும் நபித்தோழர்களும் போய்க்க பிறகு நான் மதீனாவுக்கு கொஞ்சம் வெளியே எழும்பி பார்க்கிறேன், போய் சுத்தி பார்க்கிறேன். யஹ்ஸுனுனி இன்னி லா அராலி உஸ்வத்தன் இல்லா ரஜுலன் மஹ்மூஸன் அலைஹி ஃபி நிஃபாக், நிஃபாக் முனாஃபிக்குகள் என்று அடையாளப்படுத்தப்பட்ட ஆட்களை தவிர எனக்கு நல்ல முன்மாதிரியான யாரையும் நான் மதீனால பார்க்கல. எனக்கு கடும் கவலையா போச்சு, என்னடா இது, நான் அந்தாண்டு போகணும் கடைசி மட்டும் என்னால போக முடியாம போச்சே, நயவஞ்சகர்களோடயா நான் இருக்கிறேன். யாரெல்லாம் நயவஞ்சகர்களாக அடையாளப்படுத்தப்பட்டாங்களோ தெரியும் தானே, ஒரு ஊருக்குள்ள இவனெல்லாம் ஒரு மாதிரியான ஆள், இவனெல்லாம் இப்படி ஆண்டு சஹாபாக்களுக்குள்ள விளங்கும்.
வெளிப்படையா சொல்லாட்டியாலும் அவங்களுக்கு தெரியும் இவரெல்லாம் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் மூமின் யாரா நினைச்சுப்பாங்க. இல்ல, வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க, ஆனா முனாஃபிக்னு தெரியும். அப்படியாகத்தான் நான் முன்மாதிரிகளை பார்க்கிறேன். அப்ப சொல்றாங்க, நான் போய் பார்க்கிறேன், எல்லாருமே இப்படி இருக்கிறாங்க. அவர் ரஜுல மிம்மன் அகரல்லாஹு மின் துஆஃபா, அல்லது போருக்கு அனுமதி வழங்கப்பட்ட, அதாவது உதுர் அவங்க வர தேவையில் வழங்கப்பட்ட பலவீனமானவர்களையும் முனாஃபிக்களையும் தவிர வேற யாரும் இல்லை. எனக்கு கடும் கவலையாக போய்விட்டது என்று கஅப் இப்னு மாலிக் சொல்றார். வலம் யذ்குர்னி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா பலக தபூக். இவர் முக்கியமான ஒரு ஆள், ஏன்னா இவரை பத்தி ரசூலுல்லாஹ்க்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தபூக் என்ற அந்த இடத்துக்கு போகும் வரையும் ரசூலுல்லாஹ் என்ன பற்றி எதுவுமே விசாரிக்கல. தபூக்கு போறாங்க. ஹத்தா பலக தபூக் வஹுவ ஜாலிசுன் ஃபில் கௌமி பிதபூக். தபூக்ல உட்கார்ந்துக்கிட்டு மா ஃபஅல கஅப் இப்னு மாலிக். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, கஅப் இப்னு மாலிக்க காணோமே, என்ன ஆச்சு அவருன்னு. பொதுவாக இது எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ ஒரு ஆள் கொஞ்சம் மோசமா ஒரு வாய்ங்களேன், அல்லது ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு ஆள், அல்லது பொதுபோக்கான ஆள், எங்க ஆளை காணோம், அவர் எப்ப நேரத்துக்கு வந்தாரு, எப்ப வந்தாரு அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், டக்குன்னு அவரை பத்தி ஒரு பிழையான ஒரு எண்ணத்தை போடுமா இல்லையா? அது ஒரு சபையில எல்லாம் அங்கேயே இருந்துக்காங்க. அந்த மாதிரி ஆளுக்கு சஹாபாக்கள் சொல்றாங்க, கஅப் இப்னு மாலிக் கேட்கிறாங்க, கால ரஜுலுன் மின் பனி சலிமா. பனி சலிமா என்ற கோத்திரத்தை சேர்ந்த ஒரு மனிதர் சொல்ற, யா ரசூலல்லாஹ் ஹபஸஹு புர்தா. இந்த புர்தான்றது இந்த தோல்ல போடுவாங்க, ரெண்டு பக்கம் போட அழகான ஒரு போர்வை, அது வசதியான ஆளுக்க போடுறோம், வழங்குதா? அவருடைய அந்த புர்தா அவரை தடுத்து விட்டது. அவர் ரெண்டு பக்கம் தோலை பார்த்து பார்த்து உட்கார்ந்துட்டு. அப்படின்னு அவங்க சொல்ல வாரது என்னண்டா, அவருக்கு தான் இப்ப எல்லாம் வாசியா போச்சு, எல்லாம் சரி செட்டில் தானே, அவருக்கு எல்லாம் ஓகே, அவர் என்ன உலகத்துல சாஞ்சிட்டாரு, அவர் உலக மோகம் அவரை தடுத்து விட்டது, அவர் உலகத்துக்கு பின்னால போறாரு என்று சொன்னார். இப்ப நாமெல்லாம் இந்த மாதிரி சொல்லும் போது என்ன செய்வோம், உண்மைதான் உண்மை அவர் சொல்றாரு, அவரு சரியா தான் சொல்றாரு அப்படிதான் சொல்லுவாங்க. ஒரு நபித்தோழர் என்ன சொல்றாரு, கால முஆத் இப்னு ஜபல் சொல்றாங்க, பிஸ மா குல்த், என்ன மோசமான வார்த்தை சொல்றா நீ. அவர் அப்படிப்பட்ட ஆளா சொல்றாரு, யா ரசூலல்லாஹ் வல்லாஹி மா அலிம்னா அலைஹி இல்லா கைரன். அல்லாஹ்வுடைய தூதரே, அவர் நல்லது செஞ்சதை தவிர நாங்க எதையும் பார்த்தில்ல. அந்த மாதிரி அவர் இருக்க மாட்டார், ஏதோ சம்திங் அவருக்கு வர முடியாம போச்சு, இந்த மாதிரி ரீசனை சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல ஒன்றும் சொல்லல. இல்ல அவர் உண்மையா அந்த நியாயப்படுத்த மாட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு விஷயம் இஃப்க்குன்னு தெரியும், சஹாபாக்கள்கிட்ட போய் பாருங்க எவ்வளவு பெரிய அவதூறு, நீங்க இல்ல ஒன்றும் சொல்லல, தெரியாது ரசூலுல்லாஹ்க்கு அவர் என்னதுக்கு வரல. அதனால கேட்டுட்டு மௌனமா இருக்கிறாங்க, பதில் சொல்லப்பட்டு தானே மௌனமா இருக்கிறாங்க. ஃபஸக்கத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் அமைதியாக இருந்தார். ஃபபைனா ஹுவ அலா ذلك, அந்த நேரத்துல தான் ஒரு மனிதர் வாராரு, அந்த காணல் நீர்களுக்கு இடையில அவருடைய அந்த வெண்மை தெரிகிறது. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குன் அபா ஹைசமா, அபு ஹைசமாவாக இருக்கக்கூடாதாங்க. இவர் யார் தெரியுமா? ரசூலுல்லாஹ் இந்த போருக்கு ஏதாவது பொருளாதாரம் தாங்கின நேரத்துல கொஞ்சம் போல கையில உள்ளதை கொண்டு கொடுக்குறாங்க. அந்த நேரத்துல முனாஃபிக்கள் அவரை ஒரு கேளிக்கையா சொல்றாங்க, அவரை இகழ்றாங்க. என்ன இது, ஒரு கையை கொண்டு போறா, இதெல்லாம் என்னத்த போகுது, இவ்வளவு பெரிய தூரத்துக்கு இவரை ஒரு கையை கொண்டு தான் கொண்டு, அப்படின்ற மாதிரி அவரை கேவலமா நினைக்கிறாங்க. அவரை என்ன செய்யறாங்க, கேலி செய்கிற நேரத்துல அவர் தர்மம் செய்தாரே அவர்தான் அபு ஹைசமா என்ற நபித்தோழர். ஃபஇதாஹு அபு ஹைசமா அன்சாரி, அபு ஹைசமா அன்சாரி தான் அவர். وهو الذي تصدق بصاع التمر حين لمزه المنافقون. முனாஃபிக்குகள் அவர்களை ஏளனம் செய்த போது ஒரு கையளவுக்கு பேரிச்சம்பழங்களை அந்த யுத்தத்துக்காக கொண்டு கொடுத்தார். நம்ம ஒரு விஷயம் நடக்கும்போது நம்ம நினைக்கப்படாது, எல்லாரும் கூட கொடுக்கும்போது நாம இப்படி கொடுத்தா நமக்கு ஒரு மதிப்பிக்குதான். அப்படி இல்லை சகோதரர்களே, நாம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நமக்கு என்ன முடியுமோ அதை செய்வதுதான் நபி வழி. அதுதான் சஹாபாக்களோட ரோல் மாடல். இல்லை மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னா அப்ப நம்மகிட்ட இஹ்லாஸ் இல்லைன்னு அர்த்தம். நம்ம யாருக்காகவும் எதுவும் செய்யப்படாது, ஏன் அல்லாஹ் தான் என்னை திருப்திப்படணும். மற்றவங்க என்னை கேவலமா நினைச்சா என்ன, மற்றவங்க நம்மளை மோசமா நினைச்சா என்ன, அதுக்காக மற்றவங்களுக்காக நாமளும் தர்மம் செய்யணுமா, அதை கூட செய்யணுமா? அப்படிதானே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம கெப்பாசிட்டி என்னவோ அதை செய்வதுதான் சஹாபாக்களுடைய வழிமுறை. சஹாபாக்கள் அப்படிதான் செஞ்சாங்க. நயவஞ்சகர்கள் பார்த்துட்டு இவர் இந்த ஒரு கை ஈச்சம்பழத்தை வச்சு போட்டு தபூக் யுத்தம் பண்ண போறாங்களா அப்படி சொல்றான். இவர் எதுவுமே கணக்கெடுக்காம இது ஒரு ஹைலைட் பண்றாங்க. கஅப் இப்னு மாலிக் இந்த மாதிரி செய்வது என்பது முக்கியமான ஒரு விஷயம். இதுக்கும் ஈமான் வேணும். அவ வஹுவ அல்லதி தஸத்தக பிஸாஇ தம்ர், அவர் ஈச்சம்பழத்தை தர்மம் செய்தார். ஃபகால கஅப் இப்னு மாலிக், கஅப் இப்னு மாலிக் தொடர்ந்து சொல்றாங்க, ஃபலம்மா பலகனி அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قد توجه قافلا من تبوك. எனக்கு இப்ப செய்தி கேள்விப்படுது, நானும் யுத்தத்துக்கு போகல, ரசூலுல்லாஹ் தபூக்ல இருந்து திரும்பி மதீனாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் வருது. எப்படி இவருக்கு போக முடியலன்னு வழியில் இருக்கிறாரு, வேதனையில் இருக்கிறாரு, செய்தி வருது மதீனாவில இருந்து ரசூலுல்லாஹ் தபூக்ல இருந்து மதீனாவுக்கு வருகிறார்கள். ஹவரனி பஸ்ஸி,
எனக்கு என் கவலை அதிகமாகிவிட்டது. என் மனசுக்குள்ள நான் நினைக்கிறேன் பொய்யை சொல்லிடுவோம் அப்படின்னு நான் சொல்ல என் மனசு எத்தனைக்குது. என்ன ரசூலுல்லாஹ் இடத்துல என்ன ரீசன் என்னால சொல்ல முடியும்? ஒன்றும் இல்லையே. எனக்கு வசதி இருந்தது, வாகனம் இருந்தது, எல்லா பொருளாதாரம் இருந்தது, எல்லாம் இருந்தும் நான் இதுல ஏன் கலந்து கொள்ள ரசூலுல்லாஹ் கேட்டா கண்டிப்பா ரசூலுல்லாஹ் கோபத்தில் இருப்பாங்க, என் மேல கடும் கோபத்தில் இருப்பாங்க. என்ன விசாரிச்சுக்கிறாங்க வேற. அவ சொன்னாங்க நான் பொய் சொல்லுவதா என்று என் மனசுக்குள்ள அப்படி நினைக்கிறேன். பிமா அஹ்ருஜு மின் ஸஹதிஹி கதன், நாளைக்கு நான் ரசூலுல்லாஹ் வந்த பிறகு என்னத்தை சொல்லி நான் ரசூலுல்லாஹ்ட்ட காரணம் சொல்ல என்று அவர்கள் நினைக்கிறாங்க. வஅஸ்தஈனு அலா ذلك كل ذي رأي من أهلي, என் குடும்பத்துல உள்ள நல்ல புத்தி உள்ள ஆள்கிட்ட எல்லாம் போய் வராமைப்பாங்கல்ல, அவங்ககிட்ட போய் நான் போய் உதவி கேட்டேன். ரசூலுல்லாஹ்க்கு நான் என்ன சொல்ல, என்னோட நிலைமை எப்படி ஆச்சே, ரசூலுல்லாஹ் என்னோட கோவத்துல வருவாங்களே, நான் எப்படி ரசூலோட கோவத்துல இருந்து வெளியே வாரது அப்படின்னா ஃபலம்மா கீலலி, எனக்கு சொல்லப்பட்டது இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத் அவல்ல காதிமன், ரசூலுல்லாஹ் வந்து விட்டார்கள் என்ற செய்தி சொல்லப்பட்ட உடனே ஜாஹ அன்னி அல் பாத்தில், எனக்கு இந்த பிழையான எண்ணங்கள் எல்லாம் என் உள்ளத்தை விட்டு நீங்கிவிட்டது. பொய் சொல்ற என்ற ஐடியாவை நான் ஃபுல்லா எடுத்துட்டேன் தலையில, பொய் சொல்ல மாட்டேன். சொல்றாங்க எனக்கு பொய் சொல்லுகிற பிழையான எண்ணங்கள் எல்லாம் என்னை விட்டு நீங்கி விட்டது. ஹத்தா அரஃப்து அன்னி லன் அன்ஜு மின்ஹு பிஷைஇன் அபதா, எனக்கு நல்லா விளங்கி போச்சு நான் என்ன சொன்னாலும் ரசூலுல்லாஹ்ட்ட தப்ப முடியாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபஅஜ்மஅது சித்க், உண்மை சொல்ல வேண்டும் என்று நான் முடிவெடுத்தேன். வஸப்பஹ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதிமா, ரசூலுல்லாஹ் காலையில மதீனாவுக்கு வந்துட்டாங்க. வகான இதா கதிம மின் ஸஃபரின், ரசூலுல்லாஹ் ஒரு பயணத்திலிருந்து திரும்பி வந்தார்கள் என்றால் பதஅ பில் மஸ்ஜித் ஃபரக்கஅ ஃபீஹி ரக்அத்தைன் ثم جلس للناس, வந்து 2 ரக்காத் பள்ளியில தொழுவாங்க. வழங்கதா அது தொழுகைக்கு ஒரு பேருக்கு தானே ஸலாத்துல் குதூமா, ஸலாத்துல் குதூம் 2 ரக்காத் தொழுவாங்க. தொழுதுட்டு மக்கள்கிட்ட அந்த போருக்கு ஏன் வரல என்ற காரணங்களை கேட்கறதுக்காக உட்காருவாங்க. இது ரசூலுல்லாஹ்வுடைய வழக்கமாக இருந்தது. மக்களுக்கு முன்னால அவர்கள் அமர்ந்து விட்டார்கள். இந்த நேரத்துல ஃபலம்மா ஃபஅல ذلك ஜாஅஹுல் முகல்லஃபூன், இந்த பின்தங்கி போகாம இருந்த முனாஃபிக்கள் எல்லாம் வராங்க. ஃபதஃபிகு يعتذرون இலை, வந்து சொல்றாங்க யாரும் சொல்ல நான் வாரத்துக்கு தான் ரெடியாவே இந்த பாருங்க அந்த ஒட்டகத்துல கால் பழுதா போச்சு, இப்படி ஒன்னொன்னா சொல்றது. வார நேரத்துல பார்த்தா வைஃபு சோமில்லாம போச்சு, அந்த பாருங்களேன். இந்த நான் உதாரணத்துக்கு சொல்றேன், இதெல்லாம் இந்த ஒரு காரணங்களை சொல்றாங்க. நான் என்னத்துக்கு வரலன்னு பொய்களை சொல்றான். சொல்ல இல்ல யாரும் சொல்ல இடையில வரைக்கும் வந்த கொஞ்சம் நெஞ்சுகள் பிடிச்ச மாதிரி இருந்து மரா திரும்பி போயிட்டு, இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கு ஒன்னு சொல்றாங்க. வருவோம்னா இந்த கடைசி நேரத்தில் ஏடிஎம் வேலை செய்யாம போச்சு, பெட்ரோல் கூட காசு இல்லை, இப்படி ஒவ்வொரு ஆளுக்கு என்னெல்லாம் சொல்லுவாங்களோ இந்த மாதிரி முனாஃபிக்குகள் காரணங்களை சொல்றாங்க. فلما فعل ذلك جاء المخلفون فتفقوا يعتذرون اليه ويحلفون والله يا رسول الله, அல்லாஹ் மேல சத்தியமா நான் வரணும்னா இந்த யாரும் சொல்ல. ஏன்னா சில விஷயங்கள் சொல்லும் போது நமக்கு இது பொய்ன்னு அவங்களுக்கு தெரியும் விளங்கும் தானே. அந்த வல்லாஹி ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, வல்லாஹி சொன்னா அதுக்கு அங்கால ஒன்றும் இல்லை தானே, சத்தியமானாங்க. முனாஃபிக்குகள் பொய்ய சத்தியமா கேடயமா வச்சிருந்தாங்க, அதை வச்சுதான் எல்லாத்தையும் அவங்க தப்புவாங்க. ويحلفون له وكانوا بضعة وثمانين رجلا, 86 பேர் அதுல இருந்தாங்க. அப்ப فقبل منهم رسول الله, அவங்களோட காரணங்கள் வெளிப்படை என்னமா நஹ்மு பில்லாஹ் ரசூலுல்லாஹ் தோண்டி பார்க்க மாட்டாங்க, வெளிப்படையில சொல்றதை ஏற்றுக்கொள்வாங்க. அவங்களுடைய விஷயங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு விட்டு ரசூலுல்லாஹ் என்ன செய்யாங்க, வபாயஊஹும் வஸ்தக்ஃபர் லஹும், அவங்ககிட்ட உடன்படிக்கை எடுத்துட்டு அவங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவாங்க. வக்கல சராயிரஹும் இலல்லாஹ், அவங்களோட மறைமுகமான ரகசியங்களை அல்லாஹ்ட்ட விட்டுருவாங்க. யா அல்லாஹ் சொன்னாங்க நான் ஏத்துக்கிட்டேன், இதுக்கு மேல என்ன நடந்து உனக்கு தான் தெரியும். பிறகு அவங்களுக்கான வசனம் எல்லாம் இறைச்சு. இப்ப ஹத்தா ஜித் கஅப் இப்னு மாலிக் சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹ்ட்ட கிட்ட வந்தேன். ஃபலம்மா சல்லம்து, நான் அவர்களுக்கு சலாம் சொன்ன நேரத்துல தபஸ்ஸம தபஸ்ஸுமல் முக்தப், ஒரு கோபக்காரன் எப்படி பொன்முருகல் சிரிப்பானோ அப்படின்ற மாதிரி ஒரு சிரிப்புக்கு 2 வகை. அந்த சிரிப்புல வழங்குது இவன் நம்மள சந்தோஷத்துல இல்லை, கோபத்துல சிரிக்கிறான்னு வழங்குமே. அந்த தபஸ்ஸுமுல் முக்தப்னா கோபப்படுபவன் எப்படி சிரிப்பானோ அத மாதிரி சிரிக்கிறான். இதுல ஒரு விஷயம் உங்களுக்கு வழங்குதா, உண்மையான ஆட்க பிழை செய்யற நேரத்துல கொஞ்சம் கோபம் வரக்கூட, அப்படித்தானே. எப்பயுமே பிழை செய்யறவன் பிழை செஞ்சா அதை கோபமா எடுக்க மாட்டாங்க. இவனெல்லாம் பிழை செஞ்சுக்கப்படாத, இவர் ஏன் இப்படி செஞ்சாருன்றது அது தப்பல்ல, என்ன மட்டும் நீங்க கோபிக்கிறீங்கன்னு நினைக்கவும் படாது. ஏன் நம்மள உள்ள நல்லெண்ணம் அது கோபமாக மாறி இருக்கிறது. ரசூலுல்லாஹ் கஅப் இப்னு மாலிகை பார்த்தா அப்படி சிரிச்சாங்க, மத்த யாரையும் பார்த்து சிரிச்சா வரல, ஒரு கோபக்காரனை போல சிரிச்சாங்க. சும்மா கால் தஆல், வாங்க. ஃபஜித்து அம்சி, நான் நடந்து வந்தேன். அவர் அப்படியே சொல்றார், ஹத்தா ஜலஸ்து பைன யதைஹி, ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால நான் உட்கார்ந்தேன்.
ஃபகாலலி மா ஹல்லஃபக்கன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, எதுக்கப்பா வரல? உன்னை பின்தங்க செய்தது எது? அலம் தக்குன் கது இப்தஅத ظهر, வாகனத்தை கூட நீ வாங்கித்தானே வச்சிருந்தா, ஏன் வரல அப்படின்னு கேட்கலாம். கால குல்து யா ரசூலல்லாஹ் இன்னி வல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக, லவ் ஜலஸ்து இன்த கைரிக மின் அஹ்லி துன்யா, இந்த உலகத்தில் உள்ள நீங்க இல்லாம வேற யாருக்கு முன்னுக்காவது நான் உட்கார்ந்திருந்தேன்டா, லரஐது அன்னி சஅஹ்ருஜு மின் சகத்திஹி பிஉذர், அந்த அவரோட கோவத்திலேருந்து வெளியாகிறதுக்கு என்ன டெக்னிக் யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரியும் எப்படி அவரோட கோவத்திலேருந்து என்னால வெளி வருவான்னு சொல்லி. என்ன தேவை நான் சொல்லிடுவேன். ஒன்னு பொய்ய சொல்லுவேன், இல்லாட்டி பொய் மாதிரி சோடிச்சு உண்மைக்கும் பொய்க்கும் நடுவில் ஒரு வார்த்தையை சொல்லுவேன். எனக்கு எப்படி வெளியே வருவேன்னு தெரியும். சொல்லிபோது என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், வலகத் ஊதீது ஜதலா, நல்ல பேச்சு டேலண்ட் எனக்கு, நல்ல விவாத திறமை, நான் எப்படி வேணாலும் தப்புறது என்னால முடியும். வலாகின்னி வல்லாஹி லகத் அலிம்து சொல்றாங்க, அல்லாஹ் மீது சத்தியமாக எனக்கு நன்றாக தெரியும். லஇன் ஹத்தஸ்துகல் யௌம ஹதீஸ கதிபின், நான் உங்களுக்கு முன்னால் ஒரு பொய்யை சோடித்து சொல்லி, தர்பா பிஹி அன்னி, நீங்களும் அதை என் மீது பொருந்தி கொண்டு, லயூசிகன்னல்லாஹு அன் யுஸ்ஹிதக அலைய, அல்லாஹ் வஹி மூலம் என்னுடைய உண்மையான நிலைமையை அறிவிச்சு மீண்டும் என்னை நீங்கள் கோபித்து விடுவீர்கள் என்று நான் பயப்படுகிறேன். எனக்கு தெரியும் நான் பொய் சொல்றேன்னா சிம்பிளா உங்ககிட்ட சொல்லி தப்பலாம், ஆனா வேற யாருக்கிட்ட வேண்டாம் நான் அப்படி பேசலாம். உங்ககிட்ட நான் பேசி நீங்களும் அதை ஏசுன்னு சொல்லி என்னை இஸ்திக்பார் செஞ்சு அனுப்பிடுவீங்க. ஆனால் அல்லாஹ் வஹி இறக்குனான்டா, நான் ஒரு அல்லாஹ்விடத்திலும் கோபக்காரனாக நான் மாறிவிடுவேன். வலஇன் ஹத்தஸ்துக ஹதீஸ சித்கின், நான் உண்மையை உங்களிடம் சொல்லி, தஜிது அலைய ஃபீஹி, என் மீது நீங்கள் கோபப்பட்டால், இன்னி லஅர்ஜு ஃபீஹி உக்பல்லாஹ், அல்லாஹ்வின் முடிவை நான் எதிர்பார்க்கிறேன். அல்லாஹு அக்பர். இதுதான் சகோதரரே முன்மாதிரி. சந்தர்ப்பத்துக்கு பொய்ன்றது நமக்கு சும்மா அந்த ஆஃபர் மாதிரி தான், அடிச்சுட்டு போறதானே, என்னத்தை நினைக்க போறாங்க அப்படின்னு அல்லாஹ் பாதுகாக்கணும். முனாஃபிக்களோட அடையாளம் எது யதார்த்தமோ அதை பேசுறதுல விளைவு என்னன்றது அந்த ஹதீஸை நீங்க ஃபுல்லா படிச்ச விளையும். சொன்னாங்க, உங்கள்கிட்ட பொய் சொல்றது எனக்கு விஷயம் இல்லை, நீங்களும் ஏற்றுக்கொள்வீங்க, நீங்க ஒன்றும் தோன்ற ஆள் இல்லையே, நீங்க ஏற்றுக்கொள்வீங்க. ஆனா பொய் சொல்லி அல்லாஹ் என்னை காட்டி, அல்லாஹ்வுடைய கோபத்தை நான் விரும்பல, நான் உண்மையை சொல்லி அதனால் எனக்கு என்ன வருகிறதோ அதை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்று கஅப் இப்னு மாலிக் சொல்றான். வல்லாஹி மா கான லி உذர், அது என்ன உண்மை, எனக்கு வராமல் இருப்பதற்கு எந்த காரணமும் இல்லை. நான் என்னுடைய பொதுபோக்கு தான் காரணம்ன்றான். எவ்வளவு பெரிய தைரியம், சுப்ஹானல்லாஹ். நீங்க நினைக்கலாம் ரசூலுல்லாஹ் தானே பெரிய ஆட்சியாளர், சும்மா சாதாரணமான ஆள் அல்ல, ஆட்சியாளர், என்ன வேண்டாம் நடக்கலாம். என்ன சொன்னாங்க, வல்லாஹி மா குன்து கத்து அக்வா வலா ஐஸர மின்னி ஹீன தஹல்லஃப்து அன்க, யா ரசூலுல்லாஹ், இதுக்கு முதல்ல எந்த காலத்திலும் நான் இவ்வளவு வரக்கூடிய அளவுக்கான வசதி உள்ளவனாக இருக்கல. ஆனா இந்த தபூக் யுத்தத்துக்கு நான் பின்தங்கின நேரத்துல நான் நல்ல வளமுள்ளவனாக இருந்தேன். ஆனால் எனக்கு எந்த காரணம் இல்லை, நான் பொடுபோக்குல தான் வராமல் இருந்தேன் என்று சொல்றான். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அம்மா ஹாதா ஃபக்கத் ஸதக், இவரை பொறுத்தவரையும் இவர் உண்மை சொல்லிவிட்டார். ஃபக்கும் ஹத்தா யக்தி அல்லாஹு ஃபீக, அல்லாஹ் உன் விஷயத்துல ஒரு முடிவு சொல்லும் வரைக்கும் எழும்பிக்கிட்டு போட்டான். கஅப் இப்னு மாலிக் எப்படி யோசிச்சு பாருங்க. அப்போ அவங்களுக்கு தெரியும் இதுல ஏதோ ஒன்று நடக்கும்னு தெரியும், ஆனா என்ன நடக்கும்னு தெரியாது. இப்போ கஅப் இப்னு மாலிக் ஒரு நல்ல மனுஷன், சமுதாயத்தில் ஒரு நல்ல அடையாளம். அதனால ரசூலுல்லாஹ் அந்த 30,000 பேருக்கு இடையில அங்க வச்சுட்டு கேட்கிறாங்க, எங்க கஅப காணோம். ஒரு ஆளை விசாரிக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வைங்க, இப்ப இந்த சபையில எனக்கு விருப்பமான சில சகோதரர்கள் வரலன்னு வைங்களேன், நான் கேட்பேன், எங்க ஆளை காணணும், வருவாரா வரமாட்டாரா கேட்பனா இல்லையா. என்னது காரணம்னா எனக்கு அவர் மேல ஒரு அன்பு, அந்த ஆள் வந்தா நல்லா இருக்குமேனு யோசிப்பேன். அப்ப ரசூலுல்லாஹ் விரும்பிய ஒரு மனிதர் தான் கஅப் இப்னு மாலிக். அதெல்லாம் கஅப் இப்னு மாலிக் என்னன்னு கேட்கிறாங்க, மத்தவங்கள கேட்கலையே. கேட்கும் போது என்ன சொல்றாங்க, வசார ரிஜாலும் மின் பனி சலிமா ஃபத்தபஊனி, நான் இப்ப எழும்பிட்டு போகும்போது இந்த பனி சலிமா அவரோட கோத்திரம், அந்த கோத்திரத்தார் சில பேர் வந்து, ஃபகாலு லி வல்லாஹி மா அலிம்னாக அஸ்னப தம்பன் கப்ல ஹாதா, கஅபே, இதுக்கு முன்னுக்கு நீ எந்த ஒரு தப்பும் செய்யாத ஒரு ஆள், இந்த மாதிரி எந்த ஒரு எல்லா யுத்தத்துக்கும் நீங்க போயிருக்கிறீங்க தானே, நீ எங்களுக்கு தெரியும் நீங்க எந்த விதமான தப்பு செய்யலே. லகத் அஜஸ்த ஃபீ அன் தகூன யஅதர்த இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மத்தவங்க நான் சொன்ன மாதிரி நீ என்னத்தையா சொல்லிக்க வேண்டியதானே அப்படின்னா, பொய்யா சொல்லி அப்படின்ற மாதிரி பொய் சொல்லுங்கன்னு சொல்லல, ஏதாவது ஒரு காரணத்தை நீங்க சொல்லி இருக்கலாம் தானே. இந்த பின்தங்கியவர்களுக்கு ரசூலுல்லாஹ் செஞ்ச மாதிரி இஸ்திக்பார் செஞ்சிருப்பாங்க தானே. ஃபகத் கான காஃபிக தம்பு, ரசூலுல்லாஹ் இஸ்திக்பார் ரசூலுல்லாஹ்வுடைய இஸ்திக்பாரே உங்களுக்கு போதுமே. யா அல்லாஹ் இவங்களை மன்னிச்சிருன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாலே அல்லாஹ் மன்னிச்சிருவான் தானே, மறுபடியும் எதுக்கு நீங்க இப்படி எல்லாம் உண்மையை சொல்லிட்டு வாரீங்கன்ற மாதிரி கேட்கிறாங்க.
கஅப் இப்னு மாலிக் என்ன சொன்னார்? ஃபவல்லாஹி மா ஜாது யுஅன்னிபூனி. குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. என்ன தேவையில்லாத வேலை செஞ்சுட்டு வந்துக்கிறீங்க இது அப்படின்ற மாதிரி நான் செஞ்ச நல்ல விஷயத்தை குறையா சொன்னாங்க. ஹத்தா அரத்து அன் அர்ஜிஅ இலா ரசூலில்லாஹ் ஃபஉகதிப நஃப்ஸி. எந்த அளவுக்குன்னு சொன்னா என் மனசுக்குள்ள தோணுது திருப்பி போய் ஒரு பொய்யை சொல்லிட்டு மறுபடி ரசூலுல்லாஹ்ட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டு வந்துருமான்ற அளவுக்கு என்னை நினைக்க வைக்கிறாங்க. என்னோட திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அவர் பொய் சொல்லல. சும்ம குல்து லஹும் ஹல் லக்கிய ஹாதா மஇ மின் அஹத். கேட்டாங்க, என்னோட வேற யார் சரி இந்த மாதிரி பின்தங்கினவர்கள் ரசூலுல்லாஹ் தண்டனை விதிச்சவங்க இருக்கிறாங்களான்னு கேட்கலாம். அப்ப அந்த நேரத்துல அவங்க சொல்றாங்க, லக்கியஹு மஅக ரஜுலானி, உங்களோட இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க. காலா மிஸ்லமா குல்த, உங்களோட அதே சிச்சுவேஷன் தான், நாங்க பொடுபோக்குத்தனமா வரலன்னு உண்மையை சொன்னாங்க. ஃபகீல லஹுமா மிஸ்லமா கீலல, உங்களுக்கு சொல்லப்பட்ட அதே விஷயம் தான் அவங்களுக்கும் சொல்லப்படும். கால குல்து மன்ஹுமா, அது யாரு 2 பேரும்? முராரத் இப்னு ரபிஆ அல் ஆமிரி, ஹிலால் இப்னு உமையா அல் வாகிஃபி. இந்த 2 நபித்தோல். அப்ப 3 பேர். முதல்ல யாரு? கஅப் இப்னு மாலிக், முராரா இப்னு ரபிஆ அல் ஆமிரி, ஹிலால் இப்னு உமையா அல் வாகிஃபி. அப்ப இந்த 3 நபித்தோழர்கள். அப்ப சொன்னாங்க, قال فذكروا لي رجلين صالحين قد شهدا بدر. இந்த 2 பேரும் பத்ர்ல கலந்துக்கிட்டவங்க. இவங்க பத்ர்ல கலக்கல, நல்ல மனிதர்கள் 2 பேர் நினைவுபடுத்தப்பட்டார்கள். யாரு? இவங்க 2 பேரும் பத்ரில் கலந்தவர்கள். ஃபீஹிமா உஸ்வத்துன், எனக்கு அவங்க தான் ரோல் மாடல் தான். நான் ஏன் இந்த பொய்யர்களை மாதிரி நான் நிக்கணும்? எனக்கு ரோல் மாடல் யாரு? அந்த 2 பேரையும் நானும் முன்மாதிரியாக கொள்கிறேன். قال فمضيت حين ذكروهما لي, நான் அதுக்கு பிறகு நான் போனேன். وقد نهى رسول الله صلى الله عليه وسلم المسلمين عن كلامهم, எங்களோடு இந்த 3 பேரிடம் யாரும் பேசக்கூடாது என்று ஊர் நீக்கம் செஞ்சு வச்சிருந்தாங்க. ஊரோட்டு விலகி வைக்கிறோம் சொல்லுமே, அதாவது அவனுடைய எந்த பேச்சுவார்த்தை நடவடிக்கை எதுவும் செய்யக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் எங்க 3 பேருக்கு எதிராக தடை விதித்திருந்தார்கள். நாங்க அதாவது நாங்க இந்த போருக்கு போக இல்லை என்ற காரணத்தால் எங்களோட நிலைமை எப்படி மாறுச்சுன்னு சொன்னா, அங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். வக்கால தகையரூலனா, எங்களோட விஷயத்துல மக்கள் எல்லாம் மாறிட்டாங்க. நெருக்கமாக இருந்த உறவினர்கள் எங்களோட பேசுறாங்க இல்ல, சஹாபாக்கள்ல யாருமே எங்களோட மக்கள் அப்படியே மாறி போய் விட்டார்கள். ஹத்தா தனக்கரத்லி ஃபீ நஃப்ஸில் அர்த், இந்த பூமியே எனக்கு வெறுத்து போய்விட்டது. கஅப் இப்னு மாலிக் சொல்றாங்க, என்னடா வாழ்க்கை நம்ம வாழ்றோம், ஏன் நம்ம போகல, நம்ம இப்படி செஞ்சிருக்கலாமா, இப்படி நடந்திருக்கலாமா, நான் இந்த விஷயத்துல நான் புல செஞ்சிட்டனே, நான் போயிருக்கணும் இல்லையா, ரசூலுல்லாஹ்வுடைய கோபத்துக்கு நான் ஆளாகிட்டனே, அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு நான் ஆளாகிட்டனே என்று நான் எனக்கு பூமியே நான் வெறுத்து போய்விட்டேன். அல்லாஹ் குர்ஆன்ல இதை சொல்லுவான். அந்த வசனத்துல சொல்லும்போது ஃபமாஹிய பில் அர்த் அல்லதி ஆரிஃப், நான் இருக்கிற இடம் எனக்கு தெரிஞ்ச இடம் மாதிரி எட்டமே இருந்துச்சு எனக்கு. இப்ப சில ஓவர் டென்ஷன் வந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு நீங்க அவுட் ஆயிருவீங்க. நீங்க இருக்கிற பள்ளிக்கூடம் இருப்பீங்க, உங்களுக்கு நெருக்கமான ஒரு ஆள் திடீர்னு எக்ஸிடென்ட்ல மௌத்துன்னு வருதுன்னு வைங்களேன், நெருக்கமான ஒரு ஆள், நீங்க இருக்கிற பள்ளிகள் உங்களோட உணர்வே இல்லாம போய் அந்த நிலையை கஅப் இப்னு மாலிக் அடைகிறாங்க. அவ சொல்றாங்க, எங்களுக்கு நாங்கள் வாழ்ற பூமி எங்களுக்கு விளங்காத இடம் மாதிரி இருக்குது. ஃபலபிஸ்னா அலா ذلك 50 லைலத்தன், 50 இரவுகள் இந்த மாதிரி நாங்க இருந்தோம். ஃபஅம்மா சாஹிபாய, என்னுடைய அந்த 2 தோழர்கள் இருக்கிறாங்களே, அவன் 2 பேரும் முராராவும் ஹிலால் இப்னு உமையா அல் வாகிஃபி ரலியல்லாஹு அன்ஹுமா, அந்த 2 பேரும் ஃபஸ்ஸகானா வகஅதா ஃபீ பியூத்திஹிமா இப்கியா, ரசூலுல்லாஹ் தடை சொன்ன நாள்ல இருந்து அழுதுகிட்டே உட்கார்ந்துட்டாங்க. அழுது கொண்டே அவர்கள் வீட்டிலே அமர்ந்து கொண்டார்கள். வஅம்மா அன ஃபகுந்து அஷப்புல் கௌம், நானும் அந்த 2 பேரையும் விட நல்ல ஒரு யங் வாலிபனாக இருந்தேன். வஅஜ்லதஹும், நான் நல்ல பலமானாக இருந்தேன். நான் வெளியில போவேன், கடை தெருக்கல்ல சுத்துவேன். அஷ்ஹது ஸலாத்த வ அதூஃபு ஃபில் அஸ்வாக், கடைகள்ல போவேன், தொழுகையில போய் கலந்து கொள்வேன். வலா யுகல்லிமுனி அஹது, எங்களோட யாரும் பேசல. வஅதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கத்துல வருவேன். வஹுவ ஃபீ மஜ்லிஸிஹி பஅத ஸலா, தொழுது முடிஞ்சவங்க மஜ்லிஸ்ல இருப்பாங்க. ஃபஅகூலு ஃபீ நஃப்ஸி ஹல் ஹர்ரக ஷஃபதை, அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லி போட்டு மனசுக்குள்ள நினைப்பேன், ரசூலோட உதடு அசைதான்னு நான் பார்ப்பேன். ரசூலுல்லாஹ் என்ன செய்ய மாட்டாங்க, பதில் சொல்ல மாட்டாங்க. சும்மா உஸல்லி கரீபம் மின்ஹு, ரசூலுல்லாஹ் பக்கத்துல அப்படி நின்று தொழுவேன். வ உஸாரிகுஹு நஸர, தொழுதுகிட்டே ரசூலுல்லாஹ் பாப்பா அவங்கள நம்மள பாக்குறாங்களான்னு. எவ்வளவு அன்புன்னு பாத்தீங்களா ரசூலுல்லாஹோட. நான் தொழுது கொண்டே என்னுடைய பார்வையை திருடுவேன்றாங்க. அப்படின்னா நான் ரசூலுல்லாஹ்வை நோக்கி அந்த பார்வையை தொழுகையிலே செலுத்துவேன். ஃபைதா அக்பல்து அலா ஸலாத்தி நஸர இலைய, நான் தொழுகையில முன்னோக்கினா ரசூலுல்லாஹ் என்ன பார்த்துட்டு இருக்கிறாங்க. விளங்குதா? வைதல் தஃபத்து நஹ்வஹு அஅரத அன்னி, அவங்கள பக்கம் திரும்பினா புறக்கணிக்கிறாங்க.
ஹத்தா தால ذلك علي من جفوة المسلمين. இது மாதிரி முஸ்லிம்கள் அத்தனை பேரும் இருக்கிறாங்க. ரசூலுல்லாவுக்கு எப்படி தோழர்கள் கட்டுப்பட்டிருந்தாங்கிறதுக்கு ஒரு பெரிய ஆதாரம். வந்து ரகசியமா சும்மா சொல்லிக்கிறாங்க, நீங்க சும்மா உங்களோட பாட்டில் அதெல்லாம் சரியா வரும், நான் உங்களை பத்தி பேசிட்டாங்க ரசூலாட்ட டெய்லி ஓட்டதான். இப்படி இந்த நயவஞ்சகத்தனம் பண்ற ஆளுக்கு யாரும் வரல, இவர்கிட்ட வரவும் மாட்டாங்க, தெரிய வர்றது எதுவும் எக்ஸெப்ட் பண்ண மாட்டாரு. அப்படியே என்னது முஸ்லிம்கள் வெறுத்து போய் ஒதுங்கிட்டாங்க. மஷைத்து ஹத்தா தசவ்வர்து ஜிதார் ஹாயித் அபி கதாதா. அபு கதாதா இவர பிரதர், சாச்சார மகன். அபு கதாதாட தோட்டத்துக்குள்ள போய் அவர் கேட்டு திறக்க மாட்டாரு, மதில பாஞ்சி அவர் தோட்டத்துக்குள்ள நான் போனேன். வஹுவ இப்னு அம்மி, அவர் என்னுடைய தந்தையின் சகோதரின் மகன். வ அஹப்புன் நாசி இலைய, மக்களிலேயே நான் நிரம்ப நேசித்தவர். ஃபஸல்லம்து அலைஹி, அவருக்கு சலாம் சொல்லி ஃபவல்லாஹி மா ரத்த அலைய ஸலாம், அல்லாஹ் மீது சத்தியமாக அவரின் சலாத்துக்கு பதில் சொல்லல. ஃபகுல்து லஹு, நான் அபூ கதாதாவிடம் கேட்டேன், யா அபா கதாதா அன்ஷுதுக பில்லாஹ், நான் அல்லாஹ்வை கொண்டு சத்தியம் சொல்லி கேட்கிறேன், ஹல் தஅலமன்ன அன்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, நான் அல்லாஹ்வையும் தூதரையும் நான் விரும்புகிறேன் என்று உனக்கு தெரியுமா? நான் அல்லாஹ்வையும் தூதரையும் விரும்புகிறேன் என்று உனக்கு தெரியுமா? கால் ஃபஸகத், ஒரு பதிலும் சொல்லல அபூ கதாதா, உனக்கு நேசமான ஒரு மனிதர். ஃபஸகத் ஃபஉத்து, திருப்பி இரண்டாவது முறை சத்தியம் பண்ணி கேட்டேன். ஃபஸகத், பதில் சொல்லல. ஃபஉத்து, மூன்றாவது முறை அல்லாஹ் மீது சத்தியமாக நான் அல்லாஹ்வையும் தூதரையும் விரும்பலையான்னு கேட்கிறார். அவர் ஃபஃபாலத் ஐனாய, அவர் எந்த பதிலும் சொல்லல, என்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்தது. அவர் சொன்னார், அல்லாஹு வ ரசூலுஹு அஹ்லம், அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் தான் அதை பத்தி தெரியும் என்று சொல்லிவிட்டு அந்த சொல்றாங்க கஅப் பின் மாலிக், என் கண்களிலிருந்து கண்ணீர் வடிய ஆரம்பித்தது. வதவல்லைது ஹத்தா தஸவ்வர்துல் ஜிதார், திரும்பி வந்து நான் அந்த அதே மாதிரி அந்த மதிலால ஏறி நான் வெளியே வந்து விட்டேன், அழுது கொண்டே அங்கிருந்து நான் வந்தேன் என்று சொல்கிறார். ஃபபைனமா அன அம்ஷி ஃபீ சூக்கில் மதீனா, நான் மதீனாவுடைய அந்த கடை தெருவால் சென்று கொண்டிருந்த நேரத்துல இந்த ரோமர்கள் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு இந்த விஷயம் கேள்விப்பட்டுட்டு காபுக்கு இப்படி தடை வச்சுக்கிறார், முக்கியமான ஆள் அவர், கஅப் பின் மாலிக்கு தடை வச்சுக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு கடிதம் ஒன்று எழுதி கஅப் பின் மாலிக்கு அனுப்புறாங்க. இதா நபுத்தியும், அதாவது இந்த வியாபாரத்துக்கு வந்த ஒருவர், அதாவது ரோம பிரதேசங்கள்ல இருந்து வியாபாரத்துக்கு மக்காவுக்கு போறாங்க, மக்காவுக்கும் அந்த அவங்க பிரதேசத்துக்கும் வியாபாரம் இருந்து, அவர் வந்து கஅப் பின் மாலிக் எங்கன்னு கேட்கிறார். ஆள்கிட்ட யாரும் என்னோட பேசல, கேட்கிறேன் கஅப்ன்றது யாரு உங்கள் அப்படின்னு கேட்கிறார். அப்ப ஒருவர் சொல்றாரு, இந்த சும்மா கையை காட்டிட்டு போயிட்டாரு. ஹத்தா ஜாஅனி ஃபதஃபஅ இலைய கிதாபம் மின் மலிக் கஸ்ஸான், கஸ்ஸான் அதாவது ரோம பேரரசுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த கஸ்ஸான் மன்னர்கிட்ட ஒரு கடிதம் வருது. மன்னர் சொல்றார், வகுந்து காத்திபன், நான் கடிதம் எழுதக்கூடியவனாக இருந்தேன், அதை வாசிச்சு பார்த்தேன். அவர் சொல்றார், ஃபஇன்னி கது பலகனா, எங்களுக்கு ஒரு செய்தி கிடைத்தது, அன்ன சாஹிபக கது ஜஃபா, உங்களுடைய தோழர் முகமது உங்களை வெறுத்து ஒதுக்கி விட்டார் என்று எனக்கு கேள்விப்பட்டது. வலம் யஜ்அல் கல்லாஹு பிதாரி ஹவானின் வலா மவிஅத்தின், உங்களுக்கு என்னத்துக்கு இந்த மாதிரி கேவலமான இடத்துல, உங்களை புறக்கணிக்கிற இடத்துல நீங்க இருக்கணும்னு உங்களுக்கு அல்லாஹ் உங்களுக்கு விதிக்கலையே, ஏன் இப்படி ஒரு கஷ்டமான வாழ்க்கை? ஃபல்ஹக் பினா நுவாசி, எங்களோட வாங்க, உங்களுக்கு நாங்க எல்லா விதமான ஒத்தாசையும் அன்பும் பாராட்டுகிறோம் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுது. வாசிக்கிறார் கடிதத்தை. எப்படி இருக்கும்? இந்த வெறுப்பான நேரத்துக்குள்ளதான் அந்த ஆட்கள் ஊதி விடுறது. நீங்க இவ்வளவு எத்தனை நாள், ஒரு நாள் பரவாயில்ல, இப்படிமா வைப்பாங்க, நீங்க இவ்வளவு ஒரு யுத்தத்துக்காக நீங்க போகாம இருந்தீங்க, நீங்க வேணும்டா இருந்தீங்க, ஏதோ மனசு நடந்து போச்சு, இப்படி எல்லாம் செய்யலாமா அப்படின்னு ஊதி விடுறதுக்கு அங்க ஆட்கள் இல்ல. உங்களை வெறுத்ததாக கேள்விப்பட்டோம். அப்ப இவரும் அப்படி நினைக்கல, பாருங்களேன் இவ்வளவு செய்யறோம், நம்ம எல்லாம் செய்யணும், பாருங்க நம்மளை மதிக்காம போயிட்டாங்களே அப்படின்னு மாதிரி அவருக்கு என்ன வரல. அவர் தான் தப்பு செஞ்ச ஃபீலிங்லே தான் இருக்கிறார். அவர் செஞ்சது தவறு, அந்த தவறுக்கு கிடைக்கிற தண்டனை, அதுக்கு தகுதின்னு நினைக்கிறார். என்ன சொல்றாரு சொன்னா, கஅப் பின் மாலிக் சொல்றாங்க, குல்து ஹீன கரஅஹா, அதை வாசிச்சு சொல்றாங்க, ஹாதிஹி ஐலம் மினல் பலா, இதுவும் எனது சோதனைகளில் உள்ளதுதான். கொண்டு போய் அந்த கடிதத்தை பிச்சு நெருப்புகளை போட்டு எரிச்சு குழத்திட்டு, அதுக்கு எந்த மதிப்பும் கஅப் பின் மாலிக் கொடுக்கல. ஹத்தா இதா மதத் 40 மினல் 50, அந்த 50 நாட்கள்ல 40வது நாள் சென்று கொண்டிருக்கிறது. வஹி தாமதமாகி கொண்டிருந்த காலப்பகுதி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாத்தி, ரசூலுல்லாஹ் ஒரு பிரதிநிதி அனுப்பிக்கிறாங்க கஅப் பின் மாலிக். 40வது நாள் தாண்டிக்கு போகும். ஃபகால சொல்றாங்க, இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஅமுருக அன் தஅ்தஸில இம்ராஅத, ரசூலுல்லாஹ் உங்க மனைவியை விட்டு நீங்க பிரிஞ்சிடணும்னு உங்களுக்கு கட்டளையிடுறாங்க. என்னோட மனைவியோட சேரப்படாது, மனைவியை விட்டு ஒதுங்கிருங்க, தாம்பத்தியம் எதுவும் இல்லை, பிரிஞ்சிட சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இஅ்திஸால் என்பது பிரிதல் தானே, பிரிதல் என்பது தலாக்குக்கும் வரும்.
இந்த மாதவிடாய் காலத்துல தாம்பத்தியத்தில் ஈடுபடாம பிரியத்துக்கும் எத்தசல் என்ற வார்த்தை யூஸ் பண்ணப்படுது. அப்ப இந்த எந்த பிரிவுன்னு விளங்கல அவங்களுக்கு. காபு பின் மாலிக் என்ன கேட்பாங்க, என்னடா இது இவ்வளவு தண்டனை போதாதா, இன்னுமா எனக்கு உங்களுக்கு இறக்கம் இல்லையா, உங்களுக்கு மனசாட்சி இல்லையா, இப்படி இல்லாம நீங்க செய்வீங்கன்னு கேட்டாங்களா? என்ன கேட்டாங்க? ஃபகுல்து உத்தல்லிகுஹா அம் மாதா அஃஅலு, தலாக் சொன்னாங்களா இல்லாட்டி என்ன செய்யணும்னு சொல்லுங்க. கேள்வி பாத்தீங்களா? தலாக் சொல்லிடட்டுமா இல்லாட்டி வேற என்ன செய்ய சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? லா பல் யஅ்தஸில்ஹா, அவளை விட்டு ஒதுங்கிரி, அவளோட தாம்பத்தியத்தில் ஈடுபடாது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். இதே மாதிரி 3 பேருக்கும் அந்த ரசூலுல்லாஹ் ஆள் அனுப்பிக்கிறாங்க. அவ போறாங்க. ரசூலுல்லாஹ் வந்து இந்த கஅப் பின் மாலிக் சொல்றாங்க, தன்னுடைய மனைவி கிட்ட வந்து சொல்றாங்க, ஃபஅர்ஸல இலா ஸாஹிபைய பிமிஸ்லி ஸாலிக் ஃபகுல்து லி இம்ராத்தி, என்னுடைய மனைவி கிட்ட சொன்னேன், இல்ஹகி பி அஹ்லி, குடும்பத்தோட போய் நீங்க சேருங்க, அவங்களோட நீங்க இருங்க, அல்லாஹ் என் விஷயத்துல முடிவு தரும் வரைக்கும். என்ன இது, அவர் வேற யங் ஆகிறார், குடும்பத்தோட போங்கன்னா எப்பலாம் அவங்களுக்கு தெரியாது. 50 நாள்ன்ற இந்த சப்ஜெக்ட் முடிஞ்ச போறதான ஹதீஸ் சொல்றாங்க, அதனால 50 அவங்களுக்கு தெரியுது. அவங்க எவ்வளவு நாள் என்ன நடக்க போகணும்னு தெரியாது, போங்கன்றாங்க. சுப்ஹானல்லாஹ். இதுதான் சஹாபாக்கள். قال فجاءت امراه هلال بن اميه, ஹிலால் இப்னு உமையாவுடைய மனைவி ரலியல்லாஹு அன்ஹா, அவரோட மனைவி வந்து ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, இன்ன ஹிலால் இப்னு உமையா ஷேഖுன், என்னுடைய கணவர் ஹிலால் இருக்கிறார், அவருடைய வயசானால், லைஸ லஹு காதிமுன், அவருக்கு வந்து யாருமே ஹிதுமத்துக்கு ஆள் இல்லை, ஃபஹல் தக்ரஹு அன் அஹ்திமஹு, அவருக்கு நான் ஹிதுமத்து செய்யறத நீங்க வந்து வெறுக்கிறீங்களா, ஹிதுமத் செய்யலாமான்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா லா வலாக்கின் லா யக்ருபன், அவர் உனக்கிட்ட நெருங்காம பாத்துக்க, அப்படின்னா அந்த தாம்பத்தியத்தை தவிர அவருக்குரிய ஹிதுமத்துகளை நீங்க செய்யலாம். அவங்க சொல்றாங்க, அந்த பெண்மணி ஃபகாலத் இன்னஹு வல்லாஹி மா பிஹி ஹரகத்துன் இலா ஷை, அவருக்கு அசைஞ்சு கொள்ளவே ஏறாத அளவுக்கு கவலையில் இருக்கிறார். வல்லாஹி மா ஸால யப்கி முந்து கான மின் அம்ரி, இந்த விஷயம் நீங்க சொன்னதிலிருந்து அவர் அழுது கொண்டேதான் இருக்கிறார். வமா கான இலா யௌமிஹி ஹாதா, 40 நாள் போச்சு அவர் அழுகையிலே தான் இருக்கிறார். அவருக்கு இங்க அசைறது, அவருக்கு இங்க தாம்பத்தியம், அதெல்லாம் ஒன்றுமே அவருக்கு செய்யற கண்டிஷன்ல அவர் இல்ல என்று மனைவி சொல்றான். கவலையான ஒரு நேரம். ஃபகால லி பஅது அஹ்லி, எங்கட குடும்பத்தை சேர்ந்த சில பேர் சொன்னாங்க, ஹிலாலுக்கு கொடுத்தீங்க ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்துட்டாங்க, நீங்களும் போய் கேட்டா உங்களுக்கும் அதே மாதிரி தருவாங்க. அவங்க சொல்றாங்க, லவ் இஸ்தஅதன்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ இம்ராஅத்தி ஃபகத் அதின, அப்படி சொல்றாங்க. இப்படி சொல்லி போடு, ஃபகுல்து லா லா அஸ்தஅதினு ஃபீஹா ரசூலுல்லாஹ், நான் ரசூலுல்லாஹ்ட்ட அனுமதி கேட்க மாட்டேன். வமா யுத்ரினி மா லா யகூலு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னு தெரியாது, ஏன்னா அவர் வயசானார். வ அன ரஜுலுன் ஷாப், நான் ஒரு வாலிபனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அங்கேயே அனுமதி கேட்கல. இப்படியே நாள்கள் கடந்து 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 50வது நாள் வருகிறது. இப்பதான் அந்த பிரதானமான இடத்துக்கு அந்த ஹதீஸினுடைய பகுதிகள் வருகிறது. அவனோட வீட்டுல மேல் மாடியில சுபஹ தொழுது விட்டு கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறான். சும்ம கால சல்லைத்து ஸலாத்தல் ஃபஜ்ர் சபஹ 50 லைலா, 50வது நாள் அந்த இரவு ஃபஜ்ர் தொழுகை முடிச்சிட்டு நான் இருக்கிறேன். அலா பஹரி பைத்தி மின் புயூத்தினா ஃபபைனா அன ஜாலிசுன் அலல் ஹால் அல்லதி ذكرல்லாஹ், அல்லாஹ் என்னை பத்தி குர்ஆன்ல ஒரு விஷயம் சொல்றானே, அது பின்னால அந்த வசனம் வரும், பூமி அவர்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்று, அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ல நான் இருந்தேன். கத் வாகத் அலைய நஃப்ஸி, எனக்கு என்ன பத்தியே ஒரு வெறுப்பு வந்து விட்டது. வவாகத் அலையல் அர்து பிமா ரஹபத், விரிவாக பூமி இருந்தும் என்னளவில் சுருங்கி போய்விட்டது. அப்படி ஒரு கஷ்டமான ஒரு மனநிலையில் நான் இருந்த நேரத்துல எனக்கு ஒரு சத்தம் கேட்டது. மலை உயரத்துல ஏறி ஒருவர் சத்தம் போடுறார், யா கஅப் பின் மாலிக், கஅப் பின் மாலிகே அப்ஷர், நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். ஃபഖரத்து சாஜிதன், நற்செய்தின்ற உடனே எனக்கு ஏதோ நல்ல ஒரு செய்தி வரப்போகுதுன்னு அப்படியே நான் சுஜூதுல விழுந்துட்டேன். என்னன்னு எனக்கு தெரியாது, எனக்கு ஏதோ நல்ல விஷயம் அப்படின்னு அப்படியே நான் சுஜூதிலே விழுந்து விட்டேன். வஅரஃப்து அன் கத் ஜாஅல் ஃபரஹ், எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி வரப்போகிறது என்பதை நான் அறிந்து கொண்டேன். ஃபஆதன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிதௌபத்தில்லாஹி அலைனா, அல்லாஹ் எங்களை மன்னித்து விட்டான் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சுபஹ் தொழுகைக்கு பிறகு அறிவித்து விட்டார்கள். ஹீன ஸல்லா ஸலாத்தல் ஃபஜ்ர் ஃபதஹப அன்-நாஸு யுபஷ்ஷிரூனனா, எங்களை நோக்கி மக்கள் எல்லாம் நற்செய்தி சொல்வதற்காக வருகிறார்கள், வாழ்த்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் உங்களுக்கு நல்வாழ்த்து, அதாவது ஹேப்பி நியூ இயர் ஹேப்பி நியூ இயர் மாதிரி சும்மா இல்லாததுக்கெல்லாம் சொல்லி தர்றாங்களே, இல்ல, நீங்கள் நல்வாழ்த்தை பெற்றுக் கொள்ளுங்கள், நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். சஹாபாக்கள் இந்த மாதிரி கட்டத்துல வந்து சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வார்கள். அதே மாதிரி என்னுடைய 2 தோழர்களை நோக்கி மக்கள் கூட்டம் கூட்டமாக அலைமோத ஆரம்பித்தார்கள். ஏன்னா மக்காவுக்குள்ள ஒரு பெரிய ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு கவலையான ஒரு சம்பவமாகத்தான் எல்லாருக்கும், காபுக்கு இப்படி நடந்துட்டு, இவர் நல்ல ஒரு மனுஷனாச்சே, இவர் அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு இறக்கமான ஒரு மதீனால எல்லாருக்கும் கவலை தான்.
அந்த நபித்தோழர் சொல்றாங்களே அபு கதாதா, அவர் வேணும் இல்ல, அவருக்கு கவலை தாங்க முடியல, என்ன செய்யறது இல்லாம தான் அவர் அப்படி இருக்கிறார், அல்லாஹ்வுக்கு தூதருக்கு கட்டுப்படுறதுக்காக. ஆனா எல்லாருக்குமே கவலை, பாருங்களேன் இப்படி நடந்துட்டு அப்படின்னு. ரகப ரஜுலுன் இலைய ஃபரஸ், ஒரு ஆள் குதிரையில வேகமா வந்தார். அந்த உயரமான ஒரு இடத்துல ஏறி, மலை மீது ஏறி, ஃபகான சௌத்து அஸ்ரா மினல் ஃபரஸ், அவருடைய குதிரையை விட அவருடைய சத்தம் வேகமாக இருந்தது. ஃபலம்மா ஜாஅனி அல்லதி சமிஅது சௌத்தஹு யுபஷிரூனனி, சத்தம் போட்டு சொல்றாரு, கஅபே உனக்கு நற்செய்தி உண்டாகட்டும். அவர் கிட்ட வந்து என் பக்கத்துல வந்து என்ன கிட்ட சொல்ற நேரத்துல என்னிடம் இருந்த பெருமதியான அந்த எதை வச்சு சொன்னாங்களோ அதை தூக்கி நான் ஒரு கிஃப்டா கொடுத்துட்டேன். அந்த சந்தோஷம் அவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷமாக, பெருமதியான அந்த ஆடையை நான் அவருக்கு அணிவித்து விட்டேன். அதுதான் எனக்கு சொந்தமான ஆடை, வேறொரு உறுப்பை இருக்கல. என்னுடைய ஆடையை நான் அவருக்கு என்ன செய்ய அணிவித்து நான் என்னுடைய சந்தோஷத்தை அவருக்கு நான் வெளிப்படுத்தினேன். வல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக, மா அம்லிகு கைரஹுமா யௌமஇதி, அந்த நாள்ல எனக்கு அந்த ரெண்டு ஆடையை தவிர இல்ல. நான் வந்து இரண்டு ஆடைகளை இரவலாக வாங்கி கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரை நான் சந்திப்பதற்காக சென்று, மக்கள் எல்லாம் போற வழியில கூட்டம் கூட்டமாக எங்களை சந்திக்கிறார்கள். காவே நல்ல ஒரு செய்தி, நல்வாழ்த்து என்று எங்களுக்கு வாழ்த்து சொல்லிக் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு உங்கள் மீது உண்டாகிவிட்டது என்று வாழ்த்து சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான் என்று சந்தோஷமாக சொன்னார்கள். ஹத்தா தஹல்துல் மஸ்ஜித். இப்ப 50வது நாளுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சந்திக்க போறாங்க. எவ்வளவு கவலை தெரியுமா அவங்களுக்கு. ரசூலுல்லாஹ்னா உயிருக்கு மேல மதிச்சவங்க. அப்ப நான் பள்ளிவாசலுக்குள்ள நுழைந்தேன். ஹத்தா தஹல்து அல் மஸ்ஜித் ஃபஇதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாலிசுன் ஃபில் மஸ்ஜித். ரசூலுல்லாஹ் பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. வஹவுலஹுன் நாஸ், மக்கள் எல்லாம் அவர்களை சூழ அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஃபகாம தல்ஹா இப்னு உபைதுல்லா, தல்ஹா இப்னு உபைதுல்லா என்ற நபித்தோழர் ஓடி வரார். கஅப் இப்னு மாலிக் கண்ட உடனே யுஹர்விலு ஹத்தா சாஃபஹனி வஹன்னஅனி, என்னை அப்படி அதாவது கைலாக அதாவது முசாஃபஹா செய்துவிட்டு எனக்கு வாழ்த்தையும் சொன்னார். அவரை நான் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நான் மறக்கவில்லை. எனக்கு அந்த நேரத்தில் அவர் வந்து சந்திச்சது எனக்கு ஞாபகமாக இருக்கிறது. ஃபலம்மா ஸல்லம்து அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ரசூலுல்லாஹ்விடத்தை சலாம் சொன்ன நேரத்துல வஹுவ யப்ருக்கு வஜ்ஹுஹு மினஸ் சுரூர், அவங்க சந்தோஷத்துல அவங்க முகங்கள் எல்லாம் பளிச்சென்று இலங்கி கொண்டிருந்தது. சொன்னார்கள், அப்ஷிர் பிகைரி யௌமின் மர்ர அலைக முந்து வலதத்க உம்மு, உன்னுடைய தாய் உன்னை பெற்ற நாளிலிருந்தே இன்று வரைக்கும் மிக மகிழ்ச்சியான ஒரு நாளை கொண்டு நீ நன்மாராயம் பெறு. இதுக்கு முன்னுக்கு இப்படி ஒரு நாள் உனக்கு இல்ல, நல்ல செய்தியை நீ பெற்றுக்கொள். கால ஃபகுல்து மா அமின் இந்தக யா ரசூலல்லாஹ், சொன்னாங்க இது அல்லாஹ்விடத்திலிருந்து வந்ததா இல்ல நீங்க மன்னிப்பு கொடுத்துக்கிறீங்களான்னு கேக்குறாங்க. உங்ககிட்ட இருந்து வந்ததா யார சொல்ல, இந்தல்லாஹ், அல்லாஹ் எங்களை மன்னிச்சானா அல்லது நீங்க எங்களுக்கு மன்னிப்பு தந்திக்கிறீங்க? பாத்தீங்களா, அதுலயும் சஹாபாக்களுடைய நிறைய சொல்றாங்க, பல் மின் இந்தல்லாஹ், இது பல் இந்தில்லா, அல்லாஹ்விடத்திலிருந்து வந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நல்ல விஷயத்தை சொல்லும் போது அவங்களோட முகம் அப்படியே அந்த சந்திரனை போன்று இலங்கி கொண்டிருக்கும். ரசூலுல்லாஹ் அவ்வளவு சந்தோஷமாக இந்த செய்தியை சொன்னார்கள். அவர்களுடைய சந்தோஷத்தை அவருடைய முகமே எங்களுக்கு காட்டிவிட்டதுன்னு சொல்றான். ஃபலம்மா ஜலஸ்து பைன யதைஹி குல்து யா ரசூலல்லாஹ், நான் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால உட்கார்ந்துகிட்டு சொன்னேன், அல்லாஹ்வின் தூதரே, இன்ன மின் தௌபதி, எனக்கு அல்லாஹ் செஞ்ச தௌபாவுக்காக நான் ஒரு வேலையை செய்ய போறேன். என்னதான் தௌபா செஞ்சாலும் தௌபா அதோட நிப்பாட்டிக்கொள்ள வேண்டியது, அதுக்கு அங்கால நாம கடந்து வரமாட்டோம். அவர் என்ன சொல்றாரு, அல்லாஹ் எனக்கு செய்திருக்கிற இந்த தௌபாவுக்காக நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா, என்னுடைய பொருளாதாரத்தை மொத்தமா நான் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கொடுக்க போறேன். எனக்கு இதுக்கு மேல தேவையில்லை. எந்த பொருளாதாரம் இந்த யுத்தத்துக்கு வருவதற்கு எனக்கு தடையாக இருந்ததோ, எந்த பொருளாதாரத்தால இந்த நல்ல கர்மத்துல நான் ஈடுபட எனக்கு முடியாமல் போனதோ, அந்த பொருளாதாரம் எதுக்கு எனக்கு? அல்லாஹ் என்னை மன்னிச்சுட்டேன்றானே, அந்த மன்னிப்புக்கான ஒரு சந்தோஷத்துக்காக என் பொருளாதாரத்தை முழுமையா நான் கொடுக்க போறேன். இந்த மாதிரி ஒரு ஆள் நம்மளோட்டில் அவன் சொன்னா, நல்ல விஷயம் நல்ல விஷயம் கொடுங்க, எங்க சொந்தக்கார ஒரு ஆள் இருக்கிறாரு அங்கே இருக்கிறாரு, நாம அந்த ஆளை வடிச்சுக்க தான் பார்ப்போம். ரசூலுல்லாஹ் அப்படி செய்ய மாட்டாங்க. ஒரு ஆள் அப்படி ஃபுல்லா கொடுக்க பார்த்தா ரசூலுல்லாஹ் ஃபுல்லா கொடுக்க விட மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கடா, அதாவது அம்சிக் பஅப மாலிக், ஒரு பொருளாதாரத்துல கொஞ்சத்தை வச்சிருங்க, எல்லாத்தையும் கொடுக்காதீங்க. ஃபஹுவ கைருன் லக, அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். அப்ப உடனே சொன்னாங்க, ஃபஇன்னி உம்சிகு பிஸஹமி அல்லதி பிகைபர், கைபர்ல எனக்கு கிடைச்ச பங்கு இருக்குது, அதை மட்டும் நான் வச்சுக்கொள்றேன் அப்படின்னா. கால வகுல்து யா ரசூலல்லாஹ், சொல்றாங்க, இன்னல்லாஹ இன்னமா அன்ஜானி பிஸித்கின், அல்லாஹ் என்னை பாதுகாத்ததற்கு பிரதானமான காரணம் என்ன? எதால் அல்லாஹ் தஆலா பாதுகாத்தன்னு சொல்லுங்க. அப்ப என்ன ரீசன், என்ன காரணத்துக்காக அல்லாஹ் அவருக்கு மன்னிப்பு கொடுத்தா பாதுகாத்தான்? உண்மை சொன்ன காரணத்துக்காக. அவர் சொல்றாரு,
இந்த உண்மை மூலமாக அல்லாஹ் என்னை பாதுகாத்தான். என்ற வாழ்க்கையில நான் உயிர் வாழ்ற காலம் வரைக்கும் உண்மையை தவிர எதையும் நான் பேச மாட்டேன். எனக்கு தெரிய என்னை தவிர நான் யாரையும் பார்த்தில்ல, உண்மை மூலமாக அல்லாஹு தஆலா எனக்கு அருள் செய்து விட்டான். முன்பு தக்கர்து ذلك لرسولில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னைக்கு வரைக்கும் அல்லாஹ் இந்த உண்மை மூலமாக எனக்கு அருள் செய்தான். அஹ்ஸன மிம்மா அப்லானி அல்லாஹு பி வல்லாஹி மா தஅம்மத்து கித்பத்தன். இதுக்கு பிறகு நான் உயிர் வாழுகிற காலத்திலும் நான் போய் சொல்லவே மாட்டேன், அல்லாஹ் என்னை பாதுகாப்பான் என்று அல்லாஹ் மீது தவக்குல் வைக்கிறான். அல்லாஹு தஆலா இறக்கின வசனம் என்ன? சூரத்து தௌபாவுல 117வது வசனத்தை எடுத்து பாருங்க. லகத் தாபல்லாஹு அலன் நபி, அல்லாஹ் நபியை மன்னித்து விட்டான். வல் முஹாஜிரீன வல் அன்சார், முஹாஜிர்கள் அன்சார்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான். அல்லதீன தபஊஹு ஃபீ ஸாஅத்தில் உஸ்ரா, கஷ்டமான நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு பின்பற்றினாங்க. அந்த போர் சும்மா சாதாரணமான விஷயம் அல்ல, போறதே பெரிய போர் தான். அந்த வெயிலுக்குள்ள அந்த அறுவடையை விட்டுட்டு அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு கிளம்பி அது சோதனைக்கு தான் அல்லாஹ் செஞ்சான். அவங்களை சோதிக்கிறதுக்கு, இதுல யார் உண்மையா ரசூலை பின்பற்றுறாங்கன்னு அல்லாஹ் சோதிப்பதற்காகத்தான் செய்தான். அவர்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான். மின் பஅதி மா காத யஸீஹு குலூபு ஃபரீகின் மின்ஹும், சிலருடைய உள்ளங்கள் தடுமாற பார்த்தது, போகாம இருந்துருமான்னு கூட கொஞ்சம் பேர் யோசிச்சாங்க. ஆனா பிறகு போனார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா மன்னித்தான். வஅல ஸலாஸத்தில் லதீன குல்லிஃபு, இந்த 3 நபித்தோழர்களையும் அல்லாஹ் மன்னித்தான். குர்ஆன்ல அல்லாஹ் இதை சொல்றான். 3 பேரையும், பின்தங்கிய 3 பேரையும் அல்லாஹ் மன்னித்தான். ஹத்தா இதா வாகத் அலைஹிமுல் அர்து பிமா ரஹபத், பூமி விசாலமாக இருந்தும் கூட அவர்களுக்கு பூமி அவர்களுக்கு சுருங்கி போய்விட்டது. வபாகத் அலைஹிம் அன்ஃபுஸுஹும், அவர்களே அவர்களுக்கு நெருக்கடியானவர்களாக மாறிவிட்டார்கள். அப்படியான ஒரு நிலையில் இருந்த 3 பேரும் மன்னிக்கப்பட்டார்கள். வலன்னு அல்லா மல்ஜஅ மினல்லாஹி இல்லா இலைஹி, நமக்கு ஒதுங்குமிடம் அல்லாஹ்விடத்திலே தான் இருக்கிறது, அல்லாஹ்வை தவிர எங்குமே எங்களுக்கு ஒதுங்குமிடம் இல்லை என்று அவர்கள் நினைக்கின்ற அளவுக்கு அவர்கள் மிகவும் ஒரு கஷ்டமான நிலையில் இருந்தார்கள். சும்ம தாப அலைஹிம், அல்லாஹ் அவர்களை மன்னித்தான். லியதூபு இன்னல்லாஹு ஹுவத் தவ்வாபுர் ரஹீம், அல்லாஹ் அதிகமாக மன்னிப்பவன் இரக்கமுள்ளவனாக இருக்கிறான் என்ற வசனத்தை அல்லாஹு தஆலா தொடர்ந்து யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வகூனு மஅஸ் ஸாதிகீன் வரைக்கும் அந்த வசனம் இறங்கியது. அப்ப இந்த வசனம், இதுல நான் சில ஃபவாயிதுகளை சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை. நான் இன்னொரு 1 மணி நேரம் இருந்தா தான் இதுல ஒவ்வொரு விஷயத்திலையும் நமக்கு என்னென்ன படிப்பினைகள் வாசிக்கும் போதே நீங்க பெரும்பாலும் விளங்கியிருப்பீங்க. அப்போ ரசூலுல்லாஹ் அந்த கஅப் இப்னு மாலிக் சொல்றாங்க, இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொண்ட காலத்துக்கு இதை விட எனக்கு ஒரு நியாமத் இல்லை. உண்மையை சொல்லி என்னது அல்லாஹு தஆலா என்னை காப்பாற்றினான். சும்மா சரி நான் பொய் சொல்லி இருந்தா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, சில பேர் சயஹ்லிஃபூன பில்லாஹி லக்கும், உங்களிடத்தில் அல்லாஹ்வை கொண்டு சத்தியம் பண்ணுகிறார்கள். இதன் கலபத்தும் இலைஹிம், அதாவது முனாஃபிக்களை பத்தி அல்லாஹ் சொல்லிவிட்டு வமஅவாஹும் ஜஹன்னம், அவர்களுடைய ஒதுங்குமிடம் நரகமாகும். ஜஸாம் பிமா கானூ யக்ஸிபூன், அவர்கள் சம்பாதித்ததற்கு அந்த நரகம்தான் அவர்களுக்கு கூலி. இந்த நிலைமையிலிருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாத்து விட்டான் என்று கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடியவங்களா. அப்ப இதில் நமக்கு பல முன்மாதிரிகளை நம்ம வழங்கியிருக்கோம். நான் அந்த ஹதீஸை தான் வாசிச்சேன், நான் கூடுதலாக விஷயங்களை நான் சொல்லல. ஏன்னா இந்த ஹதீஸை நான் வாசிக்காம ஏன் விளக்கத்தை சேர்த்திருந்தேன்னா இப்பவே 1.25 மணித்தியாலம் போயிட்டு முழுசா அந்த ஹதீஸை வாசிக்கொண்ட நியத்தோட வந்தேன். ஒரு 13 நிமிஷங்கள் அதிகமாகிவிட்டது. அல்லாஹு தஆலா இந்த ஹதீஸை நீங்க போய் படிக்கணுமாக இருந்தா இன்ஷா அல்லாஹ் நம்மட குரூப்ல நான் இந்த ஹதீஸை ஃபுல்லா போடுவேன். நீங்க அந்த அப்ளிகேஷன் வச்சிருக்கிறவங்க சஹீஹ் முஸ்லிம்ல 5346வது ஹதீஸை நீங்க படிச்சீங்கன்னா வெரி கிளியரா இந்த ஹதீஸ் உங்களுக்கு விளங்கும். 5346வது இலக்கத்துல இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த சஹாபாக்களிடம் நாம் என்ன முன்மாதிரிகளை பார்த்தோமோ, நாமும் உண்மையாளர்களாக, எந்த நேரத்திலும் பொய் பேசாதவர்களாக, எந்த நேரத்திலும் அல்லாஹ்வுக்காக இஹ்லாஸோடு வாழக்கூடியவர்களாக, யாருடைய பழிச்சொல்களுக்கும் பயப்படாதவர்களாக, உண்மையை அல்லாஹ்வுக்காக வாழக்கூடிய இஹ்லாஸானவர்களாக அல்லாஹ் எம்மை ஆக்க வேண்டும். இந்த நபித்தோழர்களோடு வாழுகிற, அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்றாக இருக்கிற பக்குவத்தையும் அல்லாஹ் பாக்கியத்தையும் நமக்கு தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே எனக்காகவும் உங்களுக்காகவும் துஆ செய்கிறேன். ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.